பயப்படாதீங்கடா, அது வெறும் காத்துதான். போய் ஜன்னலை சாத்திட்டு வாங்க. போங்கடா போங்க. காத்து ரொம்ப பலமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்க போக மாட்டோம் குருதேவா. ஏண்டா நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்துறீங்க? நான் தான் இருக்கல. போய் ஜன்னலை சாத்திட்டு வாங்க. போங்க போங்கடா போங்க. நான் உங்களையே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுவும் ஆகாது. போங்கடா. வேண்டாம் குருவே, எங்களை அனுப்பாதீங்க. போங்கடா. போங்கடா. குருஜி வேண்டாம். பாத்தீங்களா, ஒண்ணு நடக்கல. இந்த கிழவ சொல்றது உண்மைதான் நினைக்கிறேன். வாழ்க்கையிலே முதல் முறையா இந்த புத்தி கேட்ட கிழவ இன்னைக்கு தான் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கா. குரு எங்களை காப்பாத்துங்க. என்னடமோ சத்தம் வருதே குருவே. குருஜி, திடீர்னு எல்லாம் அமைதியாயிடுச்சு. குருவே, இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு புயலுக்கு அப்புறம் வர அமைதி மாதிரி இருக்கு. சந்தேகமே இல்ல, காத்து பலமா இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஆனா நாம இங்க வரதுக்கு முன்னாடி வானம் ரொம்ப தெளிவா இருந்தது. மேகமூட்டமே இல்ல. மழை பெய்யறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. ஐயோ டேய், இந்த கிழவ கண்டதையும் உளறி சமாளிச்சுக்கிட்டு இருக்காட்டா. நாம எப்படியாவது தப்பிக்கணும். சத்தம் குருஜி, எங்க இருக்கிற சத்தம் வந்துச்சு? கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. காக்க காக்க கடகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க. சரி சரி, அமைதியா இருங்க அமைதியா இருங்க. கனிமணி, கொஞ்சம் பின்னாடி போங்கடா. அலமாரிக்கு பின்னாடி யாரோ மறைஞ்சிருக்காங்க. அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியல. போய் பாருங்கடா. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாம போங்கடா. நான் தான் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. தைரியமா போய் பாருங்க. போங்கடா, போய் பாருங்க. போங்க 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 போங்கடா. அண்ணா, குருஜி, இதுக்கு பின்னாடி யாருமே இல்லையே. யாரும் இல்லையா? அப்புறம் எப்படி இது தானா நகர்ந்து வருது? ஆஞ்சனையா, அவர் பாண்டவா, இந்த அரண்மனையில இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு போயிடும். அது கருப்பு காக்கா குருதேவா. அது அந்த கெட்ட ஆவியோட கூட்டாளி நினைக்கிறேன். இது பிசாசோட காக்கா தான் குருதேவா. வாங்கடா வாங்கடா, வந்துருங்கடா. மணி, விடியறதுக்குள்ள இங்க இருந்தா நம்ம செத்துருவோம். முதல்ல இங்க இருந்து ஓடிடலாமா? டேய் டேய் டேய், எங்கடா போனீங்க? இங்க வாங்கடா, என் பக்கத்துல வாங்கடா. டேய், ஓடு ஓடு, திரும்பி பார்க்காத. தர தர, சீக்கிரம். இந்த நாய் மறுபடியும் என் ஊழ விடுது. படுத்து தூங்கலாமா? நாய்ங்க என்ன ஊழ விடதா தெரியும். தூக்குங்க தூக்குங்க. எதை தூக்கணுங்கிற? உங்களை யாராவது தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும். நீங்களும் ஒழுங்கா தூங்காம எங்களையும் தூங்க விட மாட்டீங்க. என்னம்மா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு தடவை தூக்கத்தை கெடுத்தீங்கன்னா உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் குளியல் அறையில போட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த இருட்டான இடத்துல உட்காந்து நாய் ஊழல்றத சந்தோஷமா கேட்டுட்டு இருங்க. இல்ல 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 இல்ல, நான் இனிமே உங்க தூக்கத்தை கெடுக்க மாட்டேன். நான் அமைதியா இருக்கேன் அமைதியா இருக்கேன். மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க. இங்கே படுத்துக்கோங்க. சரி. ஐயோ ராமா. என்ன இருந்தாலும் புருஷன் பேரை சொல்லி கூப்பிடுறது தப்பு இல்லையா? ஐயோ, நான் ஒன்னும் உங்க பேரை கூப்பிடல, அந்த கடவுளோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன் அப்படி சிரிக்கிறீங்க? இப்ப நான் எதுக்கு தெரியுமா சிரிச்சேன்? நாய் ஊழ விட்டாலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா அங்க ஆச்சாரியார் பேய நேரடியா சந்திக்க போயிருக்காரு. அவரு நிலைமை என்ன ஆச்சோ தெரியல. அத பத்தி நீ அரண்மனையில யோசிச்சு பாரு. இப்ப தயவு செஞ்சு என்ன தூங்க விடலையா? சரி சரி தூங்கு.
நாளைக்கு காலையில அவர் அரண்மனைக்கு வருவாருன்னு எனக்கு தோணல. ஐயோ ராமா, ஆ? ஒருவேளை அவருக்கு நடக்க கூடாது ஏதாவது நடந்துச்சுன்னா? அபசகுணமா பேசாத, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. அரண்மனையில அவரை பயமுறுத்தி துரத்தி விடுறதுக்கு பேய் தான் வரணும்னு இல்ல, ஒரு சின்ன காக்கா போதும். நீ இன்னுமா போகல? போயிடு. கத்துனது போதும், போயிடு. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். போயிடு, போயிடு, தயவு செஞ்சு போயிடு. போ, திமிரு பிடிச்ச காக்காவே. தொண்டை கிழிய ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? இப்ப என்ன சாவடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கியா? அமைதியார், நம்ம வந்துட்டோம். மணி, அரிசி போய் சாப்பாடு அங்க இருக்கு பாத்தியா? அந்த கிழவ நம்மளுக்கு இந்த மாதிரி சாப்பாட்டை போட்டதே கிடையாது. கிழவனோட இந்த ஆவி எவ்வளவோ பரவாயில்ல. கிழவ வந்து இந்த சாப்பாட்டுக்கு முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கலாம். உட்காரு, உட்காரு. வா, 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 வா. வாசனையா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எங்க? மணி, உனக்கு என்னாச்சு? எதுக்காக என் சாப்பாடு அங்க தள்ளி விட்டேன்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் ஏன் தட்டு தள்ளி விடுறேன்? நான் நல்லா ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா சாப்பிடு. டேய், அங்க பாரு, அந்த சாப்பாடு தட்டு தானா நகர்ந்து போகுது. மகனே, அது தானாதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த தட்டு மேல நமக்கு 2 பேருக்கு உரிமை இருக்கு. அதை விடக்கூடாது, சாப்பிடணும். இரு, இரு, இரு. சாப்பிடு, சாப்பிடு. கணி, கணி. மணி, கீழே இருக்கிற இந்த போர்வை கூட நம்ம சுவையான சாப்பாட்டு மேல கண்டு வச்சிடுச்சுடா. இந்த சாப்பாட்டு மேல நமக்கு 2 பேருக்கு தான் உரிமை இருக்கு. இல்ல, அதை விடக்கூடாது. தள்ளிவிடு, தள்ளிவிடு. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? இப்ப அதால நம்மள எதுவுமே செய்ய முடியாது. இங்க உட்காந்து நிம்மதியா சாப்பிடலாம். சுவையான சாப்பாடு சாப்பிடு. அந்த பக்கம் பாரு. அறிவு கட்ட காக்கா, இது வேற திறக்க மாட்டேங்குதே. குருதேவா, இவ்வளவு நேரம் நீங்க உயிரோடவா இருந்தீங்க? இந்த தாத்தாச்சாரியார தீண்டக்கூடிய அளவுக்கு தைரியம் உலகத்திலையும் எந்த ஒரு ஆவிக்கும் கிடையாதுடா. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். இப்போ நான் உடல் அளவுல என்ன இன்னும் சக்தி வாய்ந்தவனா தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன்டா. அற்பர்களே, உங்களை மாதிரி ஆட்களுக்கு இப்படிப்பட்ட யோசனை தான் வரும். நிம்மதியா அந்த கட்டில் மேல உட்காராம தரையில உட்கார்ந்துருக்கீங்களடா. குருஜி, உங்களை மாதிரி மகாநாணிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இடத்துல உட்காரத்துக்கு அருகதை இருக்கு. எங்களை மாதிரி அல்பமானவங்களுக்கு அதுல உட்கார அருகதை எங்க இருக்கு? நீங்களே போய் அந்த அருமையான கட்டில்ல நிம்மதியா உட்காருங்க குருஜி. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் உட்காரதான் போறேன். எந்த நேரத்துல நான் இந்த இடத்துக்குள்ள வந்தேனோ அப்போத்துல இருந்து உட்கார இடமே கிடைக்கல. பாத்து குருஜி, கொஞ்சம் கவனமா இருங்க.
ஆஹா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா? ஆ. ஆஹா. அப்பப்பா. குருஜி பெருசா எதுவும் அடிபட்டு புகமையில குறிச்சு இன்னுமா உங்களுக்கு விஷயம் புரியல? இது அந்த ஆவியோட வேலைதான். ஆ. டேய் என் அன்பான சிஷ்யர்களே, இங்க வாங்கடா. வந்து என் பக்கத்துல உட்காந்து ஓய்வெடுங்கடா. இல்ல குருஜி, கொஞ்சம் இல்ல, நீங்களே முழுசா ஓய்வு எடுத்துக்கங்க. நாங்க அந்த கட்டில விட்டு எவ்வளவு தூரமா இருக்குமோ அந்த அளவுக்கு எங்க உசுருக்கு நல்லது குருஜி. நீங்க மட்டும் நிம்மதியா உட்காருங்க. புடிக்கடா புடிக்கடா, நிறுத்துக்கடா. தலை சுத்துதுடா, நிறுத்துக்கடா. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? கனிமணி, என்ன யாராவது வெளியே எடுங்கடா. இல்ல குருதேவா, எங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்கடா. அது மட்டும் எங்களால முடியாது குருஜி. இல்ல குரு தாத்தாச்சாரியார், வாழ்க. குரு தாத்தாச்சாரியார். குருஜி குருஜி, இந்த நேரத்துல யார் இந்த சலங்க சத்தத்தை எழுப்புறாங்கன்னு தெரியலையே. முட்டாளுங்களா, இது ஒண்ணும் சலங்க சத்தம் கிடையாது. இது ஏதோ விசித்திரமான சத்தம் மாதிரி எனக்கு தோணுது. சரியா சொன்னீங்க. எங்க உங்களை விட சலங்க சத்தத்தை யார் அதிகமா ரசிச்சு கேட்டிருக்க முடியும்? இந்த சத்தம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் பேய் வருதுன்னு சொல்லுவாங்க. வந்துருச்சு குருஜி. வா போயிடலாம், வா போயிடலாம், வா 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 வா. வந்துரு வந்துரு, சீக்கிரம் வந்துரு. என்ன விஷயம் ராமா? இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா பட்டு, இல்லையா பின்ன இன்னைக்கு அரசவைக்கு தான் ஆச்சாரியார் வரமாட்டாரு. என்ன பிரச்சனையில மாட்டி விடுறதுக்கு அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. தொல்லையே இல்லாம நிம்மதியா இருப்பேன். கேட்க நல்லதா இருக்கு, ஆனா இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். உன்னோட சேர்ந்து இனிமே எனக்கும் தொல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லனா அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு எதிர ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்கான். என்னங்க, ம், தயிர் சக்கரை சாப்பிட்டு போங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சாரதா, இனிமே இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. ஏன்னா என்னோட எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனிமே எனக்கு எந்த இடைஞ்சலுமே இருக்காதுன்னு என் உள் மனசே என்கிட்ட சொல்லுது. ஐயோ, சந்தோஷம் மனுஷருங்க. பொங்குதே. மகாராஜா, மகாராஜா. என்னாச்சு கனிமணி, ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்கீங்க? குருதேவர் எங்க? அரண்மனையில இருந்து திரும்ப வரலையா? மகாராஜா, அங்க நடந்தத உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நம்மளுடைய மதிப்புக்குரிய பெரிய ஞானியான குரு தாத்தாச்சாரியார் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போயிட்டாரா? அந்த ஆத்மாவை பார்த்து பயந்து நம்ம குருதேவர் ஊரை விட்டு ஓடி போயிட்டார். மகாராஜா, இல்ல மகாராஜா, அவர் இந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு எங்க குருஜி. வாய மூடுங்க. இந்த மாதிரி அபசகுணமா பேசாதீங்க. என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, அந்த அரண்மனையில உண்மையிலேயே மிக கொடுமையான ஒரு பேய் கூடி இருக்கு. நாங்க 2 பேரும் 4 கண்ணால பார்த்தோம் மகாராஜா. ஆமா மகாராஜா, நிச்சயமா அந்த பேய் தான் நம்மளுடைய குருதேவரை ஒரு சுவையான உணவா நினைச்சு ஆசை தீர அது சாப்பிட்டுருச்சு மகாராஜா. ஆமா, மகாராஜா. போதும், நிறுத்துங்க. ரொம்ப பேசிட்டீங்க.
காவல் அதிகாரி, உத்தரவு பிரபு. நீங்க இப்பவே இந்த கணமே அந்த அரண்மனைக்கு போய் நம்ம குருதேவரை கையோட கூட்டிட்டு வாங்க. மகாராஜா, நான் எப்படி ஜலதோஷம் பிடிச்சாலே இவர் ஆவியை பிடிக்க முடியாது. நெஜ ஆவி எதிர்த்து ஜெயிக்க போறாரா? என்ன விஷயம் பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, நீ ஏதோ சொல்ல வந்த போல இருக்கு. ஆமா. மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம காவல் அதிகாரி இருக்காரே, இவர் ஒரு பயந்தாங்கோலி. அதாவது பயத்தை வெல்லக்கூடியவர். இருந்தாலும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆவியை எதிர்க்க இவர் அனுப்புறது சரியா வரும்னு தோணல. பொருத்தமானவர் இல்ல. பாவம். நீங்களே பாருங்க மகாராஜா, பேய்னு சொன்னதுக்கே இவர் முகத்துல பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காரு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் உன்னுடைய கருத்தை ஏத்துக்கிறேன். நீ இங்க இருக்கும் போது வேற யாரையும் அங்க அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீயே அந்த அரண்மனைக்கு நேரடியா போய் நம்ம குரு தாத்தாச்சாரியரை கையோட கூட்டிட்டு வா. நானா மகாராஜா? ஆமாம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீதான். நீ ஏற்கனவே பல பிரச்சனைகள்ல நம்ம குரு தாத்தாச்சாரியாருக்கு உதவி இருக்க. இந்த உறவு நீடிக்கணும்னு நான் விரும்புறேன். அதனால இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம நாட்டுல நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ தீர்வை கண்டுபிடிச்சா மாதிரியே இதுக்கும் கண்டுபிடிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா கண்டுபிடிப்பல்ல? ராமா, நீ எதுக்காக வாய அனாவசியமா நீ திறந்த? இப்ப உன்னோட சேர்ந்து என்னையும் நல்லா மாட்டி விட்டுட்டியே. லாமா, என்ன? கொஞ்சம் பொறுமையா கூப்பிட கூடாதா? நான் பயந்தே போயிட்டேன். எடுங்க எடுங்க. எதை எடுக்கணுங்கிற? இங்க இருக்கிற ஜலத்தை எடுத்து சத்தியம் பண்ணுங்க, நீங்க அந்த அரண்மனைக்கு போக மாட்டீங்கன்னு. நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும் சாரதா. நீங்க எதுக்காக போனோம்? அம்மா, நீங்களும் சொல்லுங்கம்மா. அந்த தாத்தாச்சாரியார் உங்களை சும்மா இருக்க விடாம ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பாரு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அரசவையில அவர் உங்களை அவமானப்படுத்திட்டே இருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சு அவரோட உயிரை காப்பாத்த நீங்க உங்களோட உயிரை பணைய வைக்க போறீங்களா? வேற வழி இல்ல சாரதா, மகாராஜாவோட உத்தரவுல. அது எங்களுக்கும் தெரியும். ஆனா இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். உங்களுக்கு இருக்கிற புத்தி கூர்மையால உங்களால முடியாத விஷயத்த நீங்க சுலபமா தட்டி கழிச்சிருக்கலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆச்சாரியாரை காப்பாத்துறது என்னோட கடமை சாரதா. அவர் தப்பானவர் தான், இருந்தாலும் மனுஷன் தானே. மனுஷனுக்கு மனுஷன் உதவ வேண்டிய நேரத்துல உதவாம தப்பிச்சு ஓடுறதுக்கு அம்மன் எனக்கு அருள் கொடுத்திருக்காங்க சொல்லு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல ஆச்சாரியாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அரசருக்கு என்ன பதில் சொல்றது? லாமா, ஒரு வேளை அந்த அரண்மனையில நீ பேய் பார்த்தல்னா? டேய், வாயிலே போடு, வாய் மூடு. இந்த பேய் பிசாசு பூதம் இப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வெறும் நம்ம கற்பனை தான். அந்த மோசமான தாத்தாச்சாரியார் யார வேணா எப்ப வேணா முட்டாளாக்கிடுவாரு. அவராலேயே திரும்பி வர முடியல அப்படின்னா நிச்சயமா பேய் தான் அவர் ஏதாவது பண்ணிருக்கணும். நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். நீங்க தான் என்னோட சுவாமி, நீங்க தான் என்னோட உயிர், எனக்கு எல்லாமே நீங்க தான். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? சாரதா, உனக்கு ரொம்ப கவலையா இருக்குல்ல? அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணலாமே. நீ அரண்மனை வரைக்கும் கூட வரியா? நான் எதுக்கு அங்க வரணும்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நானும் அங்க வர மாட்டேன், நீங்களும் அங்க போக கூடாது. புரிஞ்சிருச்சு. உங்க எல்லாரோட உண்மையான சுயரூபம் எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க எல்லாருக்கும் பயம், அதான் வர மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, போகட்டும். நான் தனியாவே அங்க போய்க்கிறேன். அம்மா தாயே, அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோ. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க எதை பத்தியும் பயப்படவே வேண்டாமா. ஏன்னா இவங்க உங்க கூட வரேன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு பயங்கரமான பிசாச நேர்ல பாத்திருக்காங்களாம். இந்த ஆவி கீவில இவங்கள என்ன செஞ்சிட போதான். அம்மா தாயே, உன்னோட கருணையே கருணையம்மா, கருணையே கருணை. ஆஹா, இல்லம்மா, நான் உனக்கு மட்டும்தான் நன்றி சொல்றேன். இந்த உலகத்திலே நீ சிறந்தாமான்னு இன்னைக்கு நீயே எல்லாருக்கும் நிரூபிச்சிட்டம்மா. இப்போ எனக்கு அந்த அரண்மனையில இருந்து உயிரோட வர முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு இல்ல? அம்மா, அந்த அரண்மனையில என் கூடவே இருக்கணும்னு
சரி சாரதா எங்கேயாவது பாத்தீங்களா? அவளை எங்கேயுமே காணுமே. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளோ? அம்மா 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 நெல்லுமா. அம்மா அம்மா சாரதா, 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கணும்? இது உடனே எடுத்துக்கங்க. என்ன இருக்கு இதுல? சாப்பாடு இருக்கு. அரண்மனையில பசி எடுத்தா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு? நம்ம 4 பேருக்கு. ஆனா நீங்க 2 பேரும் இங்க தானே இருக்க போறேன். நீங்க இல்ல, எங்களால வீட்ல இருக்க முடியாது. தனியா இருந்தா பயமா இருக்கும். தனியா இருந்தா தானே பயமா இருக்கும். கூட குண்டப்பா இருப்பான்ல. இவன் தான் சின்ன பையனாச்சு. இவன் கூட இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். சின்ன பயலா? இவன் பெரிய மனுஷனாயி ரொம்ப நாள் ஆச்சு. பெரிய மனுஷங்க தனியா இருக்க முடியும். தனியா இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும். என்ன குண்டப்பா? நீ எது பேசாதலாமா? இந்த விஷயத்துல என்ன தடுக்காத. சரி 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 சரி, கூட வா. ஆனா அங்க வந்து சேட்டை எதுவும் பண்ண கூடாது, சரியா? என்ன பார்த்தா சேட்டை பண்ணல மாதிரி தெரியுதா? பேயெல்லாம் இழுக்கும் போது என்னால எப்படி சேட்டை பண்ண முடியும்? அது எத்தனை தடவை தான் சொல்லி புரிய வைக்கிறது? பேய் பிசாசுன்னு ஒண்ணுமே கிடையாது. அங்க போனா புலியுலாமா? இவ்ளோ அருமையான அரண்மனை. இத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஒல்லுக்கு வரலாமா இழுக்கலாமா? எனக்கும் தான் குண்டப்பா. கொஞ்ச நேரம் அடக்கிக்கோ. அதான் கதவு திறக்கல. வாங்க திரும்பி போயிடலாமா? வாங்க போயிடலாம். அம்மா அம்மா அம்மா, எதுக்குமா சிரமப்படுற? காவல் அதிகாரி யாரையாவது இருந்தா கூப்பிடலாம். அவங்க திறப்பாங்க, சரியா? திறப்பாங்க. வந்துருங்க, திரும்பி பார்க்காம வந்துருங்க. அம்மா யாரு யாரு திறந்தது? அம்மா நீ போமா, நீ முதல்ல போ. உண்டப்பா. ஐயோ, எங்க பார்த்தாலும் இருட்டாவே இருக்கே. கெட்ட ஆவியே, பாத்தியா யார் வந்திருக்கோன்னு? உன் ஆட்டோ எல்லாம் இன்னியோட முடிய போகுது. எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? வா வெளியே. சாரதா, சும்மா இரு, சும்மா. ஆவியே, கெட்ட ஆவின்னு நான் சொல்லல, அம்மா தான் சொன்னாங்க. விஷயம் என்னன்னா, அம்மா என்ன சைகைல காட்டுறாங்களோ அதை நான் பேசி காட்டுவேன், அவ்வளவுதான். இங்க யாரும் இல்ல, வாங்க நம்மள போயிடலாம். ஆமா, நான் கூட இதத்தான் சொல்ல வந்தேன். இங்க யாருமே இல்ல. வாமா, நம்ம போயிடலாம். வாமா. ஏய் கெட்ட ஆவியே, ஏன் உன் இஷ்டத்துக்கு கதவை மூடி திறந்து கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்க? தைரியம் இருந்தா என் முன்னாடி வா. அம்மா இப்படி வந்துருமா? நான் பழிச்சு சொன்னேன், எல்லாம் இல்ல இடத்துக்கு கூட்டிட்டு வராதீங்கன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? நான் இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். எனக்கு அழுகழுகையா வருது. எனக்கு கூட அழுகழுகையா வருது. ஆனா என்ன பண்றது? ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க பாக்குறேம்மா, முடியல. தூக்கிக்கோங்க. இந்த மாதிரி நேரத்துலயாவது புரியுற மாதிரி பேசுறாளா? புரியுற மாதிரி பேசி தொலைய. வேட்டிய தூக்கிக்கோங்க, அப்பதான் ஓட வசதியா இருக்கும். சரியாதான் சொல்றா. இப்போ நானும் அந்த ஆவியான ஒரு கை பாத்துடுறேன். ஆஹா,
பிரமாதம். எங்க அம்மா சரியான சூரப்புலி. கதவு தானா திறக்குது, தானா மூடுது. கீழே மேலன்னு வீட்ல எல்லா இடத்துலயுமே கதவு டப்பு டப்புன்னு அடிக்குதுமா. இதெல்லாம் பார்த்துமா இப்படி பேசுற? அடியே துஷ்ட காக்காவே, நீ அங்கே நில்ல, இன்னொரு வழி பாத்துடு. எங்க போயிட்டு இருக்க நீ? இங்க இருக்கிற எதையுமே நீ தொடக்கூடாது. சொல்றது கேளு. லாமா, ரொம்ப களைச்சு போயிருக்கோம். எனக்கு பசிக்குது. கண்ணுக்கு முன்னாடி அறுசுவை உணவு வச்சிருக்காங்க. வேணாம், சொன்னா கேளு. லாமா, இந்த அதிரசம் ரொம்ப நல்லா இருக்கு. நீ வந்து சாப்பிடு. என்ன சொல்ற? இது சாப்பிடுற நேரமா? என்ன லாமா, கத்தி கத்தி களைச்சு போயிட்டல, தெம்பு வேணாமா? லாமா, இந்த அறுசுவை உணவு ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, குண்டப்பா, அங்க பாரு, தட்ட பாரு. எங்க? இங்கதான் இருக்கா? குண்டப்பா, தட்டுல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏதோ சோத்தையே பார்க்காத மாதிரி எல்லாம் சாப்பிடுற. இந்த வீட்ல என்னமோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. லாமா, இந்த லட்டு சாப்பிடு. இப்ப விட்டா கலைக்காது. அடேய். நானே காலி பண்ணிடுவேன். குண்டப்பா சொல்றது கேளு. ஆஹா, அச்சச்சோ, வேண்டான்னு சொன்ன கேட்டியா? இங்க என்ன நடக்குது பாரு. காக்கா, இன்னைக்கு உன்னோட சாவு என்னோட இந்த தடியில தான் எழுதப்பட்டிருக்கு. சரி வா போலாம். போய் அந்த 2 மகாவீரர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் வா. ஆமாமா, எனக்கும் ரொம்ப கவலையாவே இருக்கு. வாங்க வாங்க போய் பார்க்கலாம். அம்மா, அப்படியா? நீங்க 2 பேரும் இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? அட, வயிறு நிறைய கொட்டிக்கிற வேலை வேறயா? இவன் மட்டும்தான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ, போய் தேடி அந்த தாத்தாச்சாரியார் எங்க இருக்கான்னு பாரு. இல்ல, நான் உங்க யாரையும் விட்டுட்டு போக மாட்டேன். அந்த கெட்ட ஆவி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்குல்ல, நான் இங்கதான் இருப்பேன். கெட்ட ஆவின்ல எதுவும் கிடையாது. என்னது? அப்புறம் இந்த லட்ட இவங்க தான் சாப்பிடுவாங்களாம். குண்டப்பா மாதிரி பயந்தவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாதான். லட்டு போச்சு. அம்மா, டேய். அம்மா, ஒரு 2 லட்டு அவருக்கும் கொடுக்கலாமே. நானும் ஒரு பயந்தவங்களுக்கு சாதகமா பேசுறேன்னு என்னையும் அவர் கூட போய் நிக்க சொல்றீங்களா? பாத்தீங்களா, உங்களால என்னையும் அவங்க விரட்டி விட்டுட்டாங்க. சாரதா, இதுல ஒரு நல்லதும் நடந்திருக்கு. திடீர்னு இந்த மொத்த இடமும் எவ்வளவு அமைதியா மாறிடுச்சுல. அம்மா, ஐயோ, அம்மாவை பேய் வெளுத்து வாங்குதே. காப்பாத்துக்க போறேன். ஐயோ, குண்டப்பாவைய காப்பாத்துங்க. குண்டப்பா, குண்டப்பா, குண்டப்பா. ஐயோ அம்மா, இதுக்குதான் சொன்னேன். லாமா, என்ன காப்பாத்து. ராமா, ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க போறதா இல்ல அங்க போறதா தெரியல. ஷர்தா, நீ ஒண்ணு பண்ணு. நீ போய் அம்மாக்கு உதவி பண்ணு, நான் குண்டப்பாக்கு உதவி பண்றேன். நீ போ போ போ. குண்டப்பா, குண்டப்பா, இரு, நான் உதவி பண்றேன். எழுந்து வெளியே வா. வாடா. வா வா வா, ஓடியா ஓடியா. அம்மா, அம்மா. அம்மா, அம்மா, எப்படின்னு தெரியலையே, சுத்துதே. தக்கு மோசமா இருக்கே. அம்மா, அம்மா. அச்சச்சோ, அம்மா, இதுக்குதான் சொன்ன கேட்டியம்மா. அம்மா, எழுந்துலுங்க. அம்மா, அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுமா. இந்த இடத்துல ஏதோ ஒரு கெட்ட ஆவி சுத்திக்கிட்டு இருக்குமா. அது நம்மள சும்மா விட போறது இல்ல. நாம இங்க இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு இல்ல. இப்பவே இந்த இடத்தை விட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க.
அப்பா 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 ஓ ஐயோ அப்ப இத மன்னிச்சுக்கோங்க ஏதோ தெரியாம உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இனிமே இங்க வரவே மாட்டேன். ஏதோ மழைக்கு தான் போதுங்கிறத நினைச்சு இங்க வந்துட்டோங்க. வேற எதுக்கும் இங்க வரல. அப்புறம் இங்க பண்டிதர் தாத்தாச்சாரியார் வந்ததை பாத்தீங்களா? அவரு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா மன்னிக்கணும் என்ன மன்னிச்சிருக்க. இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டேன். மகாராஜா கட்டளை போட்டாருன்னு தான் வந்தேன். ஒரு நிமிஷம் கொடுத்து பாருங்க, ஓடிடுறேன். அம்மா தாயை காப்பாத்து. இல்ல அக்கா பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். மகாராஜா, நமக்கு இப்பதான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா இன்னும் அவர் வீட்டுக்கு போய் சேரலையாம். அவரோட வீடு முழுக்க துக்கத்துல மூழ்கி இருக்கு. மகாராஜா, இப்ப வந்து நாங்க சொல்றது உண்மைன்னு நம்புங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணனும் எங்க குருஜி கிட்ட போய் சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. கூடிய சீக்கிரமே பண்டிதன் ராமகிருஷ்ணன் குருதேவரை தான் கூட கூட்டிக்கிட்டு இங்க வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணனோட எங்க குருஜியோட ஆவி மட்டும் தான் கூட வர முடியும்னு நினைக்கிறேன். அவரால முடியாது. நீங்க ஏன் இப்படி நீ பண்டிதன் ராமகிருஷ்ணன் தானே? ஆமா மகாராஜா, அடியே நானே தான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னை இப்படி நேர்ல பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு வார்த்தைகளால சொல்ல முடியாது. மிகப்பெரிய பாரம் ஒண்ணு இறங்கிட்ட மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. அந்த அரண்மனையில தனி ஆளா ஒரு ராத்திரிய கழிச்சுட்டு வந்திருக்கேன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு. இந்த பேய் ஆத்மா இதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு வந்திருக்கேன். நீ இந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாம எனக்கும் கூட ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்க. ஆமா, குருதேவர் தாத்தாச்சாரியாரை காணுமே, அவரு உன் கூட வரலையா? மகாராஜா, ஆச்சாரியார் எங்க இருக்காருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா என்ன அர்த்தம் ராமகிருஷ்ணா? நீ அந்த அரண்மனைக்கு போனியா இல்லையா? போன மகாராஜா, சத்தியமா போனேன். நான் என் குடும்பத்தையும் கூட கூட்டிட்டு தான் போனேன். அங்க இருக்கிற அந்த பேயை எங்க குடும்பமே பார்த்துச்சு. ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருக்கிற பண்டிதனை ராமகிருஷ்ணா? நான் ஒண்ணும் உளறல மகாராஜா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். அந்த அரண்மனைக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த பேய் அலைஞ்சுகிட்டு இருக்கு. நேத்து ராத்திரி அந்த பேய் முதுகுல புர்ரி அடி வச்சு என்ன மயங்க வச்சிருச்சு. காலையில சுய நினைவு வந்த உடனே உங்ககிட்ட தகவல் சொல்ல ஓடி வந்துட்டேன். ஏதோ பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியத்தால தான் தப்பிச்சுக்கிட்டேன். இல்லன்னா நானும் என் குடும்பமும் நேத்து அந்த பேய்க்கு இரையா இருப்போம். பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ உன்னுடைய குடும்பத்தோடயா போன? நான் உன்னை அந்த அரண்மனைக்கு தனியா தானே போக சொன்னேன். அது ஒரு பெரிய கதை மகாராஜா. உண்மையை சொல்லணும்னா நான் அந்த அரண்மனைக்கு போக கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் என் அம்மா துணையா நான் கூட வரேன்னு சொன்னாங்க. நாங்களும் கிளம்பணும். ஆனா அப்ப திடீர்னு என் மனைவியும் என் நண்பனும் கூட வரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க 4 பேர். பண்டிதனே ராமகிருஷ்ணா, அந்த கதையெல்லாம் நாங்க அப்புறம் கேட்கிறோம். நீ அந்த இடத்துல பார்த்த அந்த பேய பத்தி என்கிட்ட சொல்லு. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல மகாராஜா, கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். உங்க உத்தரவு நிறைவேற்றணுமேங்கிறதுனால தான் அந்த அரண்மனைக்குள்ளேயே போனேன். அரண்மனையோட வாசல் கதவு இருக்கு பாருங்க, உண்மை. நாங்க போனப்ப கூட கதவு தானாவே திறந்துக்குச்சு. மகாராஜா, இவங்க போகும்போதும் அதே தான் நடந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, அந்த ஆவியை பார்த்த பயத்துல இருந்து என்னால இப்ப வரைக்கும் மீண்டு வரவே முடியல. அதனால ஞாபகப்படுத்தி சொல்லவே கஷ்டமா இருக்கு. அந்த பேய பார்த்த பாதிப்பு எங்களுக்கு கூட இருக்கு. ஆனா ஒரு நாள் போயிட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி இருக்கு. கதவு தானா சாத்துனதுக்கு அப்புறம் ஜன்னல் எல்லாம் படபடன்னு காத்து ஆடி இருக்குமே. அப்புறம் அங்க ஒரு துணி காத்துல பறந்து வந்திருக்குமே. அப்புறம் பிசாசு தனமான ஒரு காக்கா பறந்திருக்கும். ஆமா. அப்புறம் கீழே இருந்த ஒரு போர்வை, அது மேல இருந்த சாப்பாடு தட்டு, அப்புறம் அந்த கட்டில். அதேதான் மகாராஜா, நடந்ததையெல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியல. இப்ப கூட நினைச்ச உடம்பெல்லாம் பதறுது. மகாராஜா, அங்க வாங்கின அடி எனக்கு இன்னும் தலையில வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆமா மகாராஜா, அடி கொஞ்சமான வேகத்திலேயே விழுந்தது. போதும், நிறுத்துங்க எல்லாரும், வாய மூடுங்க. இந்த மாதிரி வீணான பேச்ச கேட்கறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க,
என்னுடைய ராஜ்யத்துல இந்த மாதிரி மூட நம்பிக்கையை பரவ நான் விட மாட்டேன். அது நடக்கவும் நடக்காது. இந்த பேய் பூதெல்லாம் வெறும் கதைகள்ல மட்டும்தான் இருக்கும். அம்மா தன்னோட குழந்தைய பயமுறுத்தி தூங்க வைக்கிறதுக்காக சொல்ற கதை. மகாராஜா அது வந்து என்னன்னா நான் பண்டிதர் ராமகிருஷ்ணா, மத்தவங்கள மாதிரி நீங்க பார்த்ததும் பிரம்மையா இருக்கலாம்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? சரி அப்படின்னா கனிமணி சொல்றது என்ன? அவங்க பார்த்ததும் பிரம்மதாங்கிறீங்களா? எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் ஆச்சாரியார் காணாம போன சோகத்துல தான் இப்படி பேசுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. நீங்க சொல்றத ஆமோதிக்கிற மகாமந்திரியாரே, காரணம் அதுவா தான் இருக்கணும். இதெல்லாம் வெறும் மனப்பிரம தான். நாம நம்ம தர்பார்ல இருந்து இன்னொருத்தரை அந்த அரண்மனைக்கு ஒரு ராத்திரி தங்க அனுப்பி வைக்கணும். காவல் அதிகாரி எங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மறைஞ்சிக்க முயற்சி பண்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மகாராஜா. காசு கீழே விழுந்துடுச்சு, அதை எடுக்க போனேன், அவ்வளவுதான். மகாராஜா நீங்க ஏன் நீங்க அந்த அரண்மனைக்கு போக கூடாது? அப்பதான் அதுல இருக்கிற உண்மை உங்களுக்கு என்னன்னு புரியும். இப்ப நீ என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல அரசே. நீ ஏதோ சொன்ன, அது எனக்கு சரியா கேட்கல. மறுபடியும் சொல்லு. அது வந்து நான் சொல்ல வந்த விஷயமே வேற. பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா நீ என்ன துல்வா வம்சத்தோட ரட்சகன், விஜயநகரத்தோட மகாராஜா கிருஷ்ணதேவராயனுக்கு சவால் விட்டு? இல்ல இல்ல, நான் இந்த சவால முழு மனசோட ஏத்துக்கிறேன். அந்த பேய் இருக்கிற அரண்மனைக்கு நானே நேரடியா போறேன். சரி மகாராஜா, நீங்க போங்க. நீங்க தாராளமா போலாம். என் கூட நீயும் தான் வரப்போற. இப்பதானே அதுகிட்ட பூசை வாங்கிட்டு வரேன். அதான் எனக்கு வேணும். நீ ஏற்கனவே அங்க போயிருக்க, அதனால என் கூட வா. நான் எதுக்கு மகாராஜா? எனக்கு முன்னாடி போனது இவங்க தானே. இவங்கள வேணா கூட்டிட்டு போங்க. எங்க எங்க போனாங்க? கனிமணி மகாராஜா இங்கதான் இருந்தானுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, பேய் இருக்கிறதா நம்பப்படுற அந்த அரண்மனைக்கு நான் போறேன். என் கூட நீயும் வர. உத்தரவு மகாராஜா. இன்னைக்கு ராத்திரி நாம அந்த அரண்மனையில சந்திக்கலாம் அரசே. என்னது ராத்திரியா? ராத்திரி எல்லாம் வேண்டாம். ராத்திரி நேரத்துல இருண்டது எல்லாமே நமக்கு பேயாதான் தெரியும். நாம பகல்லையே போறோம். பகல் 1 மணிக்கு அப்புறம் நீ என்ன தர்பாருக்கு வெளியில சந்திக்கலாம். சரிங்க மகாராஜா. நான் ஆசாசியா பாயசம் பண்ண, அவரும் நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். லாமா, நீ ஏன் என்ன தனியா விட்டுட்டு போயிட்ட? எனக்கு நண்பன் இப்ப யாரு இல்லக்கா. ராமாக்கெல்லாம் எதுவும் ஆயிருக்காது. கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான். நீ கவலைப்படாம இரு. என்னம்மா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? பேய் கூட சண்டை போட்டு யாராவது திரும்பி வந்திருக்காங்களா? திரும்பி வந்தது இல்ல. அம்மா, எனக்கு இந்த உருவத்தை பார்த்தா ராமா மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு என் மனசுல அவர் பதிஞ்சிருக்காரு. உங்க கண்ணுக்கும் இவர் தெரியறாரா? லாமா, என் கண்ணுக்கும் தெரியல. அறிவு குழந்தைங்களா, இது நானே தான். லாமா, செல்ல மகனே, ஏன் திரும்பி வரதுக்கு இவ்வளவு தாமதம் பண்ணிட்ட? என்னோட அன்பான செல்ல கணவர். அம்மா, இது நீங்க தானா? நானே தான் செல்லம். லாமா என் உயிலே, என்னை விட்டு நீ எங்க போயிட்டல? நீ இல்லாம நான் எப்படி தனியா இருப்பேன்? புள்ள பூச்சி பின்னாடி போ, போடா. நண்பனாமே, என்னை விட்டுட்டு ஜன்னல் வழியா எகிரி குச்சி போகும்போது நண்பனை தெரியலையா உனக்கு? இதுக்கெல்லாம் நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. அப்புறம் நீங்கம்மா சாரதா தேவி என்ன சொல்லுவ? நீங்க தான் என் சுவாமி, நீங்க தான் என் கண் கண்ட தெய்வம், நீங்க தான் எனக்கு உலகம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீ ஓட்டத்தை பாக்கணுமே. பீராங்கனை கூட அப்படி ஓடி இருக்க மாட்டா. அப்புறம் நீங்க தாயே, உன்ன போல ஒரு தாய் இந்த உலகத்துல உண்டா? என்னென்னமோ வசனம் எல்லாம் பேசிட்டு அந்த கட்டில் கொஞ்சம் ஆட்டம் காட்டுன உடனே பெத்த பையனை கவனிக்காம அந்த ஓட்ட ஓடுற. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நிச்சயம் திரும்பி வந்துருவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்குமா? எது எப்படியோ நீங்க நல்லபடியா திரும்பி வந்துட்டீங்கல்ல. அந்த கெட்ட பேய் உங்களை உயிரோட விட்டுருச்சுல்ல. அவன முறையில தான் வந்திருக்கேன். என்ன பேசுறீங்க நீங்க? இப்போ நீங்க எங்க கூட தானே இருக்கீங்க? கொஞ்சம் இங்க பாரு. தூக்குங்க, தூக்குங்க. எதை தூக்கணுங்கற? யாராவது விபூதியை தூக்கிட்டு வந்து இவர் மேல பூசுங்க. அந்த பிசாசு உங்களை என்ன வசியம் பண்ணிருக்குன்னு தெரியல. நாசமா போறவ. அவ மட்டும் என் கையில கிடைச்சானா சாவடிச்சிருவேன். முடிஞ்சுதா? சாப்பிட ஏதாவது குடுப்பியாமா? பயங்கரமா பசிக்குது.
சாப்பிட எதுவுமே இல்லையே. என்னது என்ன சொல்ற? நான் உள்ள வரும்போது கூட பாயாசத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, அதுக்குள்ள காலியாகுமா என்ன? கொண்டு வந்து குடு. அதுவும் காலி ஆயிடுச்சு. என்னது? அப்படின்னா பாயாசம் நீங்க எனக்காக பண்ணலையா? அதுக்காக தான் பண்ணோம். அப்புறம் எங்க போச்சு? அது நானும் குண்டு பாவு குடிச்சிட்டோம். என்னது? அப்படின்னா நான் திரும்பவும் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க இல்லையா? இல்ல 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 இல்ல, விஷயம் என்னன்னா நாங்க ரொம்ப சோகத்துல இருந்தோம். அது எப்பெல்லாம் சோகத்துல இருக்கோமோ அப்பெல்லாம் பயங்கரமா பசிக்கும். இல்ல குண்டப்பா, மேல சொல்லு மேல சொல்லு. உங்களை விட அந்த பேய மேலும் தோணுது எனக்கு. அது சுவையான சாப்பாடெல்லாம் பரிமாறிச்சு. நீ ஏன் கவலைப்படுற? கொஞ்சம் இரு, நான் போய் உனக்காக சமைச்சு எடுத்துட்டு வரேன். வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன்னா நான் திரும்பவும் அந்த பேய் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. மறுபடியும் எதுக்கு போகணும்? ஒரு வாட்டி பட்டது உங்களுக்கு பத்தலையா? மகாராஜா உத்தரவு போட்டா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல, நான் உங்களை அங்க போக விட மாட்டேன். ஒன்னும் கவலைப்படாத, இந்த முறை மகாராஜாவே கூட வராரு. இன்னொரு தடவை நீங்க எதுக்காக போகணும்? அந்த பேய் உங்களை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா? சாரதா, அந்த பேய் கூட ஏதோ எனக்கு உயிர் பிச்சை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய கட்டளையை மீறினா என் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. வணக்கம் மகாராஜா. வாங்கல, நம்ம 2 பேரும் உள்ள போகலாம். இப்போ என் உயிரை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களோடது மகாராஜா. கொஞ்சம் அமைதியா இரு. மகாராஜா, இவங்க எல்லாரும் எதுக்கு? சரிதான் சரிதான், இவங்க எல்லாரும் உங்க பாதுகாப்புக்கா? சரிங்க அரசே, சரிங்க அரசே. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு பாதுகாப்புக்கு என்ன அவசியம் பண்டிதனே ராமகிருஷ்ணா? இங்க பேயா வேஷம் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான் பாரு, அவனை கைது செஞ்சு கூட்டிட்டு போறதுக்காக இவங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். சரிங்க அரசே. வாங்க மகாராஜா. ஒருவேளை இவங்க எல்லாரும் உள்ள வந்தாங்கன்னா அந்த பேய் பயந்து போய் முன்னாடி வரலனா, அதனால நீங்க மட்டும் தனியா உள்ள போனீங்கன்னா. தனியாவா? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாம 2 பேரும் தனியா உள்ள போகலான்னு. நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நாங்க 2 பேரும் தனியா உள்ள போறோம். வா. நீங்க முதல்ல போங்க மகாராஜா. மகாராஜா, நீங்க கதவை திறக்க வேண்டிய அவசியமே இல்ல. கொஞ்ச நேரம் பொறுங்க, வாசல் கதவு தானாவே திறக்கும். கதவு தானா திறக்குமா? ஆமா மகாராஜா, கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க, நீங்க பார்க்க தான் போறீங்க. மகாராஜா, இங்க பாருங்களேன். என்ன? எங்க? யாரு? எங்க அந்த பேய்? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே ராமகிருஷ்ணா. மகாராஜா, அந்த வாசல் கதவு பாருங்க. இப்போது தானாவே இழுத்து மூடிக்கும். தானாவே இழுத்து மூடிக்கும்? ஆமா, பாத்துக்கிட்டே இருங்க. இதோ இப்ப வந்துரும். ஐயோ, கதவு மூடவே இல்லையே ராமகிருஷ்ணா. நேத்து தானாவே மூடிக்கிச்சு மகாராஜா. இப்பதான் வம்பு பண்ணுது. சரி இருக்கட்டும், நான் போய் மூடிட்டு வந்துடுறேன் கதவை. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இரு ராமகிருஷ்ணா. அந்த கதவு திறந்தே இருக்கட்டுமே ராமகிருஷ்ணா. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான் மகாராஜா. மகாராஜா, அந்த ஜன்னலை பாருங்க. கொஞ்ச நேரத்துல அது தானாவே அடிச்சுக்கும். டப்பு 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 டப்புன்னு திறந்து மூடிக்கும்.
தானாவே திறந்து மூடுமா? ஆ, ஆ, ஆ. ஆ. அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே ராமகிருஷ்ணா. தெரியல அரசே, எல்லாமே வித்தியாசமா இருக்கு. நேத்து நடந்ததெல்லாம் இதுதான். மேல பாருங்க அரசே, மேல இருந்து ஒரு காக்கா பறந்து போகும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, இதெல்லாம் உன்னோட பிரமதான். எதுவும் நடக்க போறதில்ல. அந்த கதவும் மூடல, இந்த ஜன்னலும். ஆ, ஆஹா, மகாராஜா, காக்கா. அதுவும் பறந்து போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? ஒருவேளை வேற காக்காவா இருக்குமா? நீ பார்த்த அந்த பேய் எங்க ராமகிருஷ்ணா? இங்கதான். ஒருவேளை அந்த கிழவ அவங்க கையில கிடைச்சிருப்பானோ. வாயில நல்ல வார்த்தையே வராதா? அந்த ஆளு கிடைக்கவே கூடாது. என்ன? யாரு? எங்க இருந்து வந்துச்சு இந்த சத்தம்? தெரியல மகாராஜா, தெரியல. எனக்கு குழப்பமா இருக்கு. நீ பயப்படாத பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. ஆமா, நீங்க இருக்கீங்கல்ல. ஆமா, சும்மா பயப்படாத. என்ன இப்போ உங்களுக்கே நம்பிக்கை வந்துருச்சுல்ல? இங்க யாரோ இருக்கிற மாதிரி உங்களுக்கே தோணுதுல? சொல்லுங்க. இங்க எந்த பேயும் இல்ல, பூதமும் இல்ல. ஆனா நம்ம குருதேவர் தாத்தாச்சாரியார் எங்க போனாருங்கிறதான் இப்ப கேள்வி. அந்த பேய் கிட்ட தான் போயிருப்பாரு. இல்ல, அது நானும் கூட அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் மகாராஜா. எங்க போயிருப்பாருன்னே தெரியலையே. இங்க எந்த பேயும் இல்ல மகாராஜா. வாழ்த்துக்கள் மகாராஜா. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெற்றிகரமா இந்த வேலையை முடிச்சிட்டோம். இப்ப மக்கள் மனசுல இந்த பேய்ங்கிற பயம் நிரந்தரமா போயிடும். நானும் நீயும் சேர்ந்துனா என்ன அர்த்தம்? பண்டிதனே ராமகிருஷ்ணா, இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சது நானு. யாரு? நீங்க தான் மகாராஜா. நீங்க மட்டும்தான். ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் முடிவடையல. நம்ம குரு தாத்தாச்சாரியர் கிடைக்கிற வரைக்கும் நீ செய்ய வேண்டிய வேலை முடிவடையாது. என்னாச்சு மகாராஜா? எங்க குருதேவர் கிடைச்சாரா இல்லையா? கடவுளே, எங்க குருவோட ஆன்மா சாந்தி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யுங்க. அவர் ஆன்மா எங்க இருந்தாலும் சரி, அது சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணுங்க. 2 பேரும் வாயை மூடுங்க. குருதேவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா, இது இப்ப உன்னுடைய பொறுப்பு தான். நீ குருதேவர் தாத்தாச்சாரியரை நல்லபடியா மறுபடியும் தர்பாருக்கு கூட்டிட்டு வரணும். ஆனா மகாராஜா, இந்த வேலையை நான் தனியா எப்படி செய்ய முடியும்? நீ தனியா செய்ய வேண்டாம். குருதேவர் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் கனியும் மணியும் உன் கூடவே இருப்பாங்க. குருதேவரை பத்தி இவங்க 2 பேருக்கும் தானே நல்லா தெரியும். இவங்க 2 பேரும் உன் கூட இருந்தா உனக்கு உதவியா இருக்கும். உங்க உத்தரவுப்படி ஆகட்டும் மகாராஜா. நான் வரேன். என்னாச்சு பண்டிதரே? கடவுள் கிருபையால நீங்க அந்த பேயை பிடிச்சிட்டீங்களா? வேணும்னா நீயே போய் பிடிச்சுக்கோயா. கடவுள் கிருபையாம்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. எந்த துர்முகூர்த்தத்துல நான் இந்த அரண்மனையை வாங்கினோ எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் கங்கராவ், சொல்லுங்க. நீங்க இந்த அரண்மனையை யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? சில மாசங்களுக்கு முன்னாடி ரமண குடும்பத்துக்கிட்ட இருந்து வாங்கினேன். கடவுள் கிருபையால. ரமணாவா? ஆமா. ரமணா? ஆமா. ஒருவேளை நீங்க அந்த ஜமீன்தார் வெங்கட்ரமணன் சொல்றீங்களா? ஆமா, நான் அவரை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற ஆளு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப பெரிய பணக்காரரா இருந்தவரு. அவர் கூட ஏமாத்தி இந்த கிழவன் நிறைய பணம் பிடிக்கிறதா தெரியுமா? அவரவே இந்த அரண்மனையை உங்களுக்கு கொடுத்தாரா என்ன? இல்ல பாவம், அவரு காலமானதுக்கு அப்புறம் அவரோட 3 பசங்களும் அவரோட மனைவியும் அவர் வாங்கின கடனுக்கு பதிலா இந்த அரண்மனையை எனக்கு கொடுத்துட்டாங்க. கடவுள் கிருபையால. கடனுக்கு பதிலா கொடுத்தாங்க? வெங்கட்ரமணா அவர்கள் எந்த அளவுக்கு தான குணம் படைச்சவர்னா, மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு செஞ்சு அவரே ஒரு நாள் ஏழை ஆயிட்டாரு. அதனாலதான் அவர் என்கிட்ட இருந்து பணத்தை கடனா வாங்கினாரு. அவரால் அதை திருப்பி அடைக்கவே முடியல. அவர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த அரண்மனையை ஏன் தலையில கட்டிட்டாங்க. கடவுள் கிருபையால. அவரோட குடும்பம் இப்போ எங்க இருக்குன்னு உங்களுக்கு தகவல் தெரியுமா? அவங்க இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்காங்க. ஒரு கிராமத்துல ஒரு தர்மசத்திரத்தை நடத்திக்கிட்டு அவங்க குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடவுள் கிருபையால. நான் அவங்கள சந்திச்சாகணுமே. அங்க போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு ஏதாவது தெரியுமா? குதிரையில போனாலே 2 நாள் ஆயிடும் பண்டிதரே. 2 நாள் ஆகுமா? ஆமா. அங்க சீக்கிரமா போய் சேர்றதுக்கு குறுக்கு வழி ஏதாவது இருக்கா?
அங்க போறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அந்த வழியா போனா அரை நாள்ல போய் சேர்ந்துடலாம். ஆனா அதுக்காக நீங்க ஒரு நதியை கடக்க வேண்டியது இருக்க பண்டிதரே. பரவாயில்ல, அந்த நதியை கடந்தே கூட போயிடுறேன். ஆனா பண்டிதரே, அந்த நதியில நிறைய முதலைகள் இருக்கே. அதோட வானிலையும் இப்ப சரியா இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு பண்டிதரே, ஜாக்கிரதையா இருக்கணும். வேணாம். உங்க இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா நான் அந்த ஊருக்கு குதிரையிலேயே போயிருப்பேன். ஆனா நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாவாச்சே, அரசரோட சிறப்பு ஆலோசகராச்சே. உங்க முகத்துல இருக்கிற ஒளிவட்டத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் உங்களுக்கு அந்த முதலைகளை கண்டா சுத்தமா பயமே இல்லைன்னு. அதனால நீங்க இந்த காரியத்தை சீக்கிரமா முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க தயவு செஞ்சு அந்த நதியை கடந்தே போங்க, கடவுள் கிருபையால. பாத்து மெதுவா. நாம இன்னும் உயிரோட தான் இருக்கோமா? உங்களுக்கு எத்தனை விரல் தெரியுது? 2. அப்ப பாதி தான் உயிரோட இருக்கீங்க. உட்காருங்க. யாராவது தயவு செஞ்சு தண்ணி கொண்டு வாங்க. கிருஷ்ணவல்லா, தண்ணி கொண்டு வாங்க. தாகத்துல நாக்கே வறண்டு போச்சு. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? ஐயா, நான் இங்க ரமணாவோட குடும்பத்தை சந்திக்க வந்தேன். நான் தான் அவருடைய தர்ம பத்தினி. இவங்க 3 பேரும் என்னுடைய பசங்க. வல்லவ், கிருஷ்ணா, அப்புறம் விஷ்ணு. பண்டிதரே, என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது என்னன்னா, கடனை அடைக்கிறதுக்கு பதிலா கங்காராவுக்கு உங்க அரண்மனையை கொடுத்தீங்க இல்லையா, அத பத்தி தான் பேச வந்தேன். என்ன பேசலான்னு வந்திருக்கீங்க? மத்தவங்க சொல்லிதான் எனக்கு தகவல் தெரியும். அதுல ஏதோ ஒரு பேய் குடி இருக்குங்கிறாங்களே. இல்ல, அந்த அரண்மனை இப்ப எங்களுக்கு சொந்தம் இல்ல, அது கங்காராவோடது. என்ன பேய் குடி இருக்கா? ஆனா நாங்க அங்க குடியிருந்த வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியலையே. அப்படின்னா நீங்க அங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்கலையா? இல்ல, ஒருவேளை நாங்க அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த அரண்மனையில பேய் குடியேறி இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன பண்றது, எங்க அப்பாவுக்கு அதிகம் தானம் பண்ற குணம் இருந்ததுனால இப்ப நாங்க இருக்கிறதுக்கே இடம் இல்லாம கஷ்டப்படுறோம். உங்க அப்பாவுடைய நல்ல குணத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது விஷ்ணு. நாம ஜனங்களை சேர்க்கணுமே தவிர சொத்து சுகங்களை சேர்க்கறத பத்தி எப்பவுமே நினைக்க கூடாது. பண்டிதரே, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க இதை தவிர வேற எதை பத்தியாவது பேசுங்க. சரிங்கம்மா, உங்க விருப்பம். அப்புறம் உங்க சமையல் ரொம்ப அற்புதமா இருக்குங்க, சரிதானே? ஆமா, உண்மையாவே இந்த சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நீங்க யாருமே இது வரைக்கும் அந்த பேய நேர்ல பார்த்ததே இல்லையா? இல்லையே. அது யாரோட ஆவிங்கிறது கூட தெரியாது இல்லையா? அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. அங்க ஒரு பொண்ணோட ஆவிதான் நடமாடுதுன்னு நான் சொல்லாம அது பொண்ணோட ஆவிதான்னு எப்படி சொல்றீங்க? அது நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. நான் சொல்லாத ஒரு வார்த்தைய சொன்னதா எனக்கே காதுல பூ சுத்தாதீங்க. உண்மை எதுவா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை நீங்க பொய் சொல்றீங்கிற விஷயம் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்லிதான் தெரியணுமா என்ன? மா, உண்மை என்னன்னு சொல்லிடுங்க. ஆமா, அந்த அரண்மனையில ஒரு பொண்ணோட ஆவி இருக்கு. அந்த ஆவி ஒரு நர்த்தகி சுப்ரதா ஓடுது. அவங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் சில நாள தொடர்பு இருந்ததுன்னு பேசிக்கிட்டாங்க. அந்த சுப்ரதா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அப்பாவுக்கு கோவம் வந்து அவங்கள தள்ளி விட்டுட்டாரு. அப்ப அவங்க திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. படிக்கட்டுல இருந்து விழுந்ததுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சுப்ரதாவோட ஆவியை நாங்க அங்க பார்த்தோம். அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த ஆவி எங்க அப்பாவையும் கொன்னுடுச்சு. எங்க அப்பா காலமானதுக்கு அப்புறம் சுப்ரதாவோட ஆவி அந்த அரண்மனையிலேயே தங்கிடுச்சு. அப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கங்காராவும் கொடுத்த கடனை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதனால எங்களுக்கு வேற வழி தெரியாம அரண்மனை அவருக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா வாங்கின கடனுக்கு அரண்மனையை கொடுத்தா அந்த ஆவி கிட்ட இருந்தோம் கங்காராவ் கிட்ட இருந்தோம் விடுதலை கிடைச்சிரும்னு நினைச்சோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து கங்காராவ் கிட்ட உண்மையை மறைச்சது எந்த வகையிலயும் சரியில்லை. பண்டிதரே,
நீங்களே சொல்லுங்க, நாங்க என்ன பண்றது? ஒருவேளை உண்மையை நாங்க சொல்லியிருந்தா அந்த கங்காராவோட கடனை நாங்க எப்படி அடைச்சிருக்க முடியும்? பண்டிதரே, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்த நீங்க உங்க மனசுக்குள்ளே மறைச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க கிட்ட இப்ப மிச்சம் இருக்கிறது எங்க அப்பாவோட கௌரவம் மட்டும்தான். இது தவிர வேற எதுவுமே இல்ல. தப்பி தவிர இந்த விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே பாழாயிடும். சரிங்க, ரொம்ப தூரம் பயணம் பண்ணதால நான் இப்ப கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். காலையில எழுந்து சீக்கிரமே புறப்பட்டாகணும். சரிங்க, நீங்க ஓய்வு எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன். டேய், என்னடா திடீர்னு சூடான மாதிரி இருக்கு? அது நாம ரொம்ப காரமா சாப்பிட்டோம் இல்லையா, அதனால கூட இப்படி எல்லாம் இருக்கும். நீ வேற எதுவும் நினைக்காத. ஆனா ரொம்ப சூடா இருக்கேடா. ஆமாடா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. நெருப்பு, நெருப்பு, பத்திக்கிட்டு எரியுது. நெருப்பு எரியுது. திடீர்னு எப்படி நெருப்பு பத்திக்கிச்சு? இதுல எரியுது. ஏய் கிருஷ்ணா, எல்லா விருந்தாளிகளையும் வெளியே கூட்டிட்டு போ. சீக்கிரமா போ. பண்டிதரே சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் தண்ணியை ஊத்துங்க. இப்ப நெருப்பு அணைஞ்சு போச்சு. எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. திடீர்னு எப்படி நெருப்பு பிடிச்சுக்கிச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. நாம நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குனது அந்த பழ போன கிழவு ஆவிக்கு பொறுக்கல போல இருக்கு. நான் உடனே புறப்படணும் இப்பவே. இந்த நேரத்துலயா? ஆமா, எப்படியாவது நாளைக்கு ராத்திரிக்குள்ள நம்ம ஊருக்கு போய் சேர்ந்தா. அப்படின்னா நாங்களும் உங்க கூட வரோம். எப்படியாவது நாளைக்கு ராத்திரிக்குள்ள அந்த பேய் இருக்கிற அரண்மனைக்குள்ள நான் போயே ஆகணுங்கிறேன். அப்படின்னா நாங்க வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. நாங்க கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்கவே இல்லல்ல. அது மட்டும் இல்லாம பயணம் பண்ணதுனால கை காலெல்லாம் வலிக்குது. சரி பண்டிதரே, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக அந்த பேய் இருக்கிற அரண்மனைக்குள்ள மறுபடியும் போக நினைக்கிறீங்க? ஏன்னா அங்க இருக்கிற பேயோட ரகசியத்தை பத்தி எனக்கு தெரிய வந்துருச்சு. அத பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நாளைக்கு ராத்திரிக்குள்ள அங்க போக முடியாது. அங்க போய் சேரவே 2 நாளாவது ஆகும். இல்ல இல்ல, என்னதான் நீங்க சொன்னாலும் நாளைக்கு ராத்திரிக்குள்ள நான் அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். அப்ப அந்த ஆபத்தான நதியை நீங்க கடந்தாகணுமே. முதலைகள் நிறைய இருக்குமே, அந்த நதியா? இல்ல இல்ல இல்ல, நான் அந்த நதி வழியா போக போறது இல்ல. நான் 2 நாள் பயணத்தை ஒரே நாள்ல முடிக்க பாக்குறேன். அது எப்படி சாத்தியம்? நான் இடையில ஓய்வு எடுக்க மாட்டேன். குதிரைகளையும் நடுவுல மாத்திக்கிறேன். ஆக மொத்தம் நாளைக்கு ராத்திரி அங்க போய் சேர்ந்தே ஆகணும். நான் புறப்படுறேங்க. கடவுளே, அந்த கிழவனோட ஆவியோட சேர்த்து இந்த பண்டிதருக்கு ஒரு நல்ல சாந்தியை நீங்க தேடி கொடுக்க. கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். என்ன ஆச்சு வாசலே? இன்னைக்கு இவ்வளவு தாமதப்படுத்துற? நாம தான் ஏற்கனவே அறிமுகமாயிட்டோமே. ஜெனரல்களே, என்ன வரவேற்க மாட்டீங்களா? இன்னைக்கு நீ வழக்கம் போல எந்த முயற்சியும் பண்ண வேண்டியிருக்காது இல்லையா? அந்த மறைஞ்சிருக்கிற பெரிய மனுஷனே, எங்க இருக்கீங்க ஐயா? என்ன கண்டு உங்களுக்கு வெக்கமா? அடடடடா, நீங்க என்ன துணி இல்லாமையா இருக்கீங்க? துணியாவே தானே இருக்கீங்க. வெக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, வெளியில வாங்க வாங்க. இந்த அரண்மனையோட பயங்கரமான அறையில ஏன் இன்னைக்கு மட்டும் இவ்வளவு அமைதியா இருக்கு?
ஆ, ஆ. ஓ சாப்பாடு பரிமாறினதுக்கு ரொம்ப நன்றி. இது இது எப்படி சாத்தியம்? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எதுவுமே உண்மை இல்ல. மகாராஜா, அந்த கிராமத்துல இருந்து நாங்க எப்பப்போ வந்துட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு முன்னாடி கிளம்பின பண்டிதர் இந்நேரம் இங்க வந்திருக்கணுமே. தான் மறுபடியும் அந்த அரண்மனைக்கு திரும்ப போறதா பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்ககிட்ட சொன்னானா? ஆமா பிரபு. அந்த பேய் யாருன்னு தனக்கு தெரியும்னு உங்ககிட்ட சொன்னானா? ஆமா பிரபு. மந்திரியாரே, இந்நேரம் பண்டிதன் ராமகிருஷ்ணன் வந்து சேர்ந்திருக்கணுமே. ஆமா மகாராஜா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா பிரபு. மகாராஜா வாழ்க. பிரபு, கிடைச்ச தகவல் என்னன்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் இன்னும் அவன் வீட்டுக்கு திரும்பல தானே? ஆமாம் பிரபு. அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்? ஏதாவது தீர்வு இருந்தா சொல்லுங்க காவல் அதிகாரி. சரிங்க பிரபு. அவர் இங்க திரும்பி வருவார்னு நிச்சயமா எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால என்னோட வேண்டுகோள் என்னன்னா, நம்ம நாட்டு மக்களுக்கு 2 விஷயத்தை நீங்க அறிவிச்சாகணும். தாத்தாச்சாரியாரோட மரணத்தை பத்தி, அப்புறம் ராமகிருஷ்ணனோட இழப்பை பத்தி. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் கொஞ்ச நாள் ஓய்வு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமா பிரபு. இல்ல பிரபு. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணனை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மந்திரியாரே, நம்ம குருதேவரும் அங்கதான் இருக்காரு, மறந்துடாதீங்க. ஆமா மகாராஜா, நான் சொல்ல வந்ததும் அதுதான். எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணனை பத்தியும் குருதேவர் தாத்தாச்சாரியரை பத்தியும் ரொம்ப கவலையா இருக்கு மகாராஜா. மகாராஜா, மறுபடியும் எங்க குருஜியால எங்க திரும்ப வரவே முடியாது. அழாத ரமணி, நீ அழாத. நம்ம குருதேவர் மேலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. குருஜி, குருதேவா, இந்த கிழவை எப்படி வந்தான்னு தெரியல. போனவன் அப்படியே போய் தொலைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நமக்கு ஒரு பதவி கிடைக்காமையும் போயிடுச்சு. வசதியா வாழ வேண்டிய வாய்ப்பும் நமக்கு போயிடுச்சு. மகாராஜா வாழ்க. முதுகு புடிச்சுக்கிச்சு. ஏதாவது பண்ணுங்கடா. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன கொஞ்சம் நிமிர வைங்கடா. குருதேவா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? உங்களை பத்தி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நீங்க எங்க போனீங்க? நான் வேற எங்க போவேன் மகாராஜா? எங்க போவேன்? அந்த பேய் இருக்கிற இடத்துக்கு தான். பேய் இருக்கிற இடத்துக்கா? குருதேவா, அந்த இடத்துக்கு நானே போனேன். நீங்க அந்த இடத்துல இல்லையே. அது வந்து மகாராஜா. மகாராஜா வாழ்க. போச்சா? இன்னொரு பதவியாவது கிடைக்கும் நினைச்சோம், அதுவும் போச்சு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, குருதேவரோட சேர்ந்து நீயும் வந்து சேர்ந்துட்டியா? மகாராஜா, நான் ஆச்சாரியார் கூட திரும்பி வரல. சொல்ல போனா அவர் தான் என் கூட வந்திருக்காரு. இதுல என்ன இருக்கு?
ரெண்டுமே ஒண்ணுதானே. நீ என் கூட வந்தா என்ன, நான் கூட வந்தா என்ன? பண்டிதனே ராமகிருஷ்ணா, குருதேவரை நல்லபடியா நீ இங்க திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆமா குருதேவா, நீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? திடீர்னு எங்க காணாம போயிட்டீங்க? மகாராஜா, அது வந்து அதத்தான் நான் சொல்ல வந்த மகாராஜா. மகாராஜா, நம்ம ராஜகுரு பாவம் ஒரு அலமாரியில போய் மாட்டிக்கிட்டாரு. அது கணி மணி டேய், யா. மகாராஜா, விஷயம் என்னன்னா, அது வந்து அந்த பேயை பிடிக்கிறதுக்காக நாங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம் மகாராஜா. ஆனா துரதிருஷ்டவசமா அலமாரியோட கதவுகள் மூடிடுச்சு. அதனால நான் அதுல மாட்டிக்கிட்டேன். இல்லன்னா மகாராஜா, அந்த கெட்ட ஆவிய நான் அந்த நேரமே என்னோட மந்திர சக்தியால பஸ்பமாக்கி இருப்பேன். பாத்தியா, இந்த கிழவன் எப்படி வாய்க்குசாம போய் சொல்லிக்கிட்டு இருக்கானே. அதனாலதானே இவரோட பொழப்பு இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் தன் குடும்பத்தோட அந்த அரண்மனைக்கு போனப்ப நீங்க அங்கதான் இருந்தீங்களா? ஆமா மகாராஜா. மகாராஜா, அது வந்து நான் அப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணனையும் அவரோட குடும்பத்தையும் கூப்பிடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா என்ன பண்றது, அந்த நேரம் பார்த்து என்னோட தொண்டை கட்டிடுச்சு. என்னோட கெட்ட நேரம் தான் சொல்லணும். இவங்க எல்லாம் சேர்ந்து அங்க அடிச்ச கூத்துல நான் கத்துனது இவங்களுக்கு கேட்கவே இல்லை. மகாராஜா, ஒருவேளை நான் கத்துனது இவங்களுக்கு கேட்டிருந்து இவங்க வந்து கதவை திறந்திருந்தா நான் அந்த கெட்ட ஆவிய அங்கேயே பஸ்பமாக்கி இருப்பேன் மகாராஜா. நீங்க நிச்சயமா பண்ணிருப்பீங்க குருதேவா. ஆனா நானே நேரடியா அங்க வந்தனே, அப்பவும் நீங்க அந்த அலமாரியில தான் இருந்தீங்க. அப்ப கூட நீங்க என்ன ஏன் கூப்பிடல? மகாராஜா, 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 அந்த நேரத்துல நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் மகாராஜா. ஆமா மகாராஜா, அந்த இடத்துல மாட்டிக்கிட்டதுனால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அப்படியே தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதான் நடந்தது. அப்படிதான் நடந்திருக்கணும் குருதேவா. சரி விடுங்க, எல்லாம் இப்ப நல்லபடியா முடிஞ்சு போச்சு. எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் என்னன்னா, நீங்க நல்லபடியா திரும்ப வந்து சேர்ந்துட்டீங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீயும் திரும்ப வந்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு சந்தோஷமான விஷயம், அந்த அரண்மனையில எந்த பேயும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. எல்லாமே கற்பனை கதைகள் தான். மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா அந்த அரண்மனையில பேய் இருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆமா மகாராஜா, அந்த அரண்மனை கெட்ட ஆவிகளால பாதிக்கப்பட்டிருக்கு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ என்ன சொல்ற? நானே உன் கூட அந்த அரண்மனைக்கு வந்து பார்த்தேன்ல. மூல முடுக்கெல்லாம் தேடினதுக்கு அப்புறம் உறுதியா தெரிஞ்சது, அங்க எந்த ஒரு பேயும் கிடையாது. அப்படி இருந்தும் இப்ப வந்து அங்க பேய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி புரியாம எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்க? மகாராஜா, நான் உண்மைதான் சொல்றேன். நான் உங்களை குழப்பணுங்கிறதுக்காக அப்படி சொல்லல. ஏன்னா நான் ஒரு தடவை இல்ல 2 தடவை அந்த பேயை நேரடியாவே சந்திச்சிருக்கேன். என் கண்ணால பார்த்தேன். நேத்து ராத்திரி கூட நான் அதை பார்த்தேன் மகாராஜா. அந்த அரண்மனைக்கு போனப்போ மகாராஜா, பயத்துல அந்த பேயை பார்த்ததும் நான் மயங்கி விழுந்துட்டேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. காலையில தான் நினைவு திரும்பிச்சு. ஆனா அந்த அரண்மனையில இருந்து வெளியில வரும்போதுதான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். குருவே, எழுந்திருங்க. நம்ம இங்க இருக்கிறது பாதுகாப்புல. எழுந்திருங்க. இந்த கிழவன் தலையில இடி விழுக அந்த நேரத்துல இந்த ஆளு சத்தம் கொடுக்கணும்.
அப்படின்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சானா குருதேவா? இல்ல மகாராஜா, இல்லவே இல்ல. அந்த நேரத்துல எனக்கு அங்க எந்த கஷ்டமும் இல்ல, சுகமா தான் இருந்தது. என்னை யாரும் தொந்தரவு பண்ணவே இல்ல. நானே அந்த இடத்துல இருந்து வெளியே வந்திருப்பேன். பண்டித ராமகிருஷ்ணன் அங்க வந்து கதவை திறக்காம இருந்திருந்தாலும் நான் வெளியே வந்திருப்பேன். அது மட்டும் இல்லாம அந்த கெட்ட பேய நான் சிறைப்பிடிச்சிருப்பேன். ஆனா என்ன பண்றது, என் கூட பண்டித ராமகிருஷ்ணன் இருந்துட்டானே. நான் ஏதோ ஆபத்துல இருக்கிறதா நினைச்சு என்ன அவன் இங்க கூட்டிட்டு வந்துட்டான். நானும் இவன் கூட வர வேண்டியதா ஆயிடுச்சு. அப்படின்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்ற விஷயங்கள் எல்லாம் உண்மைதானா? அந்த இடத்துல ஒரு மோசமான பேய் இருக்கா? ஆமா மகாராஜா, அந்த உண்மையை சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். இருந்தாலும் அது உண்மைதான். அந்த அரண்மனையில ஒரு பேய் இருக்கிறது உண்மைதான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா, நான் இருக்கேன்ல. நான் ஒரு நல்ல தீர்வு சொல்றேன். நாம என்ன பண்ணலாம்னா எல்லாரும் சேர்ந்து அங்க போய் அந்த பேயை எரிச்சு சாம்பல் ஆக்கிடலாம். இதை விட ஒரு நல்ல யோசனை இருக்கு. நாம அந்த அரண்மனையே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவோம். அப்புறம் அங்க எதுவும் இருக்காது. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். அரண்மனையே இருக்கிறதா? குருதேவா, என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்படி நடந்தா நான் ரொம்ப நஷ்டமாயிடுவேன். அதுக்கப்புறம் நான் நடு தெருவுக்கு வர வேண்டியதாயிடும் குருதேவா. பயமுடா முட்டாள். தாத்தாச்சாரியார் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் எதை சொன்னாலும் அதை யோசிச்சுதான் சொல்லுவேன். நாம தீர்க்க வேண்டியது உன் பிரச்சனையே இல்ல, இந்த நாட்டு மக்களோட பிரச்சனைய. அது மட்டும் இல்ல மகாராஜா, அந்த கெட்ட ஆவி யாரோடதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அதே இடத்துல சிறப்பு பூஜையை பண்ணி அந்த ஆவிக்கு முக்தியை வாங்கி கொடுத்திருப்பேன். மகாராஜா, அந்த ஆவி யாரோடதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு இந்த விஷயத்துல ஞானம் இருக்க வாய்ப்பே இல்ல. சகல வேதங்களையும் கரைச்சு குடிச்ச என்னாலயே அதை கண்டுபிடிக்க முடியல. உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? கொஞ்சம் இருங்க குருதேவா. பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் சொல்ல வந்ததை முழுசா சொல்லி முடிக்கணும். உண்மையிலேயே இவனுக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியும்னா அந்த பேய் யாருங்கிறத நானும் இப்ப தெரிஞ்சுக்க விரும்புறேன். மகாராஜா, நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த அரண்மனை ஜமீன்தார் வெங்கட்ரமணனுக்கு சொந்தமான அரண்மனை. வெங்கட்ரமணனா? பல ஏழைகளுக்கும் ஆதரவு இல்லாதவங்களுக்கும் உதவி செஞ்சாரே அவரா? ஆமா மகாராஜா. ஓ, அந்த வெங்கட்ரமணாவா? அவரு ரொம்ப நல்லவராச்சே. சுத்தி இருக்கிறவங்கள ரொம்ப அன்பா பாத்துக்குவாரு. அதோட நிறைய தான தர்மங்கள் வேற பண்ணுவாரு. பாவம், அவரோட பாதி பணத்தை இந்த ஆளு தான் ஏமாத்தி ஏப்ப விட்டுட்டான். ஆமா மகாராஜா, இப்ப அந்த அரண்மனையில சுத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு பெண்ணோட ஆவி. அவங்க ஒரு நர்த்தகி. அவங்களுக்கும் வெங்கட்ரமணனுக்கும் தவறான ஒரு உறவு இருந்ததா சொல்றாங்க. எதிர்பாராத விதமா வெங்கட்ரமணாவாலேயே அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. அது ஒரு விபத்து மாதிரி. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியுமா? ஜமீன்தார் வெங்கட்ரமணன். இன்னைக்கும் அவரோட பேருக்கு பெரிய மரியாதை இருக்கு. ரொம்பவும் மரியாதைக்குரிய ஒரு மனிதர் அவர். தர்பார்ல எல்லார் முன்னாடியும் அவரை பத்தி தவறா பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மகாராஜா, நான் முதல் நாள்ல இருந்தே இந்த பண்டித ராமகிருஷ்ணன் நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இவனை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கேன். இவனுக்கு யாரோட மானம், மரியாதை, பேரு, புகழ், கௌரவம், அந்தஸ்து எதை பத்தியும் கவலையே இல்ல. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம யார் மேலேயும் சுலபமா பழி சுமத்திடுவான். விஜயநகரத்தோட விதிமுறைப்படி இவன் கடுமையான தண்டனைக்குரியவன். பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். ஆனா மகாராஜா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இதுல என்ன உண்மை இருக்கு? நீ சொல்றது உண்மை நிரூபிக்க உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல உன் பொய்யான குற்றச்சாட்டை நிரூபிக்க இறந்து போன ஒரு மாமனிதரோட பேரை கெடுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல குருவே, நான் சொல்ல வரது. நிறுத்து ராமகிருஷ்ணா, நிறுத்து. நான் வெங்கட்ரமணன் அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட கேட்க விரும்பல. அவர் ஒரு நல்ல மனிதர். அப்படிப்பட்டவரை பத்தி அவதூறா பேசுறதை என்னால ஏத்துக்க முடியாது. இதுக்கு உங்களுக்கு ஆதாரம் தேவைப்பட்டுச்சுன்னா அப்ப வெங்கட்ரமணனோட குடும்பத்தை இந்த அரசவைக்கு வர சொல்லுங்க. ஏன்னா அவருடைய சொந்த மகன்கள் தான் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. பாத்தீங்களா மகாராஜா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெங்கட்ரமணாவை பத்தி அவதூறு பரப்புனது பத்தாதுன்னு இப்ப அவர் மகன்களோட பேரை கெடுக்க முயற்சி பண்றான். சரி மகாராஜா, கூப்பிடுங்க. வெங்கட்ரமணாவோட குடும்பத்தினரை அரசவைக்கு வர சொல்லி இப்பவே உத்தரவு போடுங்க. நானும் பார்க்கணும்னு விரும்புறேன். ஏன்னா காலமான ஒரு புண்ணிய ஆத்மாவை பத்தி எல்லார் முன்னாடியும் அவதூறா பேசுறதுக்கு இவனுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு நானும் பார்க்கணும். மகாராஜா,
அந்த நேரத்துல கனிமணி கூட என் கூட தான் இருந்தாங்க. சொல்லுங்க கனிமணி, வெங்கட்ரமணனை பத்தி அவங்க என்கிட்ட அப்படித்தானே சொன்னாங்க, நீங்க கேட்டீங்கல்ல? மன்னிச்சிருங்க மகாராஜா, நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமா, இவங்க என்ன பேசுனாங்கன்னு நாங்க கவனிக்கவே இல்ல. 2 நாள் நாங்க தொடர்ந்து பயணம் பண்ணதுனால எங்க காது நல்லா அடைச்சிக்கிச்சு மகாராஜா. அதனால எங்களுக்கு எதுவும் சரியா கேட்காம போயிடுச்சு. வெங்கட்ரமணன் அவர்களோட குடும்பத்தாரை இங்க கூட்டிட்டு வாங்க. இங்க பார் ராமகிருஷ்ணா, வெங்கட்ரமணன் அவர்களை நீ தர்பார்ல எல்லார் முன்னிலையிலையும் அவமானப்படுத்தினதுனால அவங்க குடும்பத்தார் இங்க வந்து சேர்ந்த உடனே நீ சொன்னதையெல்லாம் நிரூபிச்சாகணும். ஒருவேளை நீ சொன்னது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நிறைஞ்சிருக்கிற இந்த தர்பார்ல அவருடைய குடும்பத்தார் கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். எனக்கு சம்மதம் மகாராஜா. மகாராஜா, இவங்க தான் வெங்கட்ரமணனுடைய 3 மகன்கள். விஷ்ணு, கிருஷ்ணா, அப்புறம் வல்லவ். மகாராஜா, இவங்க 3 பேரையுமே நான் அரசனரி மாறாம மரியாதையோட கூட்டிட்டு வந்தேன். இவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்க இப்போ என்னோட வீட்ல இருக்காங்க. எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கிறது? அட, ரொம்ப சுவையான பழங்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. போதும் போதும் சாரதா, ஏற்கனவே நான் வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டேன். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இது மகாராஜாவோட உத்தரவா, உங்க குடும்பத்தினரை நாங்க உபசரிச்சே ஆகணுமா, அதனாலதான் எடுத்து சாப்பிடுங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க ஏன் அடிக்கடி வாசப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? உங்க பசங்க யாரும் குழந்தைங்க கிடையாது, எல்லாரும் அரசபைக்கு தான் போயிருப்பாங்க, வந்துருவாங்க. ஆனா அதுல பிரச்சனை என்னன்னா, அவங்க போயிருக்கிறது ராமா கூட. மகாராஜா, இவங்களோட தந்தையார் ரொம்பவே நல்ல மனிதர். யார் எதை கேட்டாலும் அதை தானமா கொடுத்துருவார். நான் பல முறை இவங்களோட விடுதியில சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன். ரொம்பவே சுவையா இருக்கும். தின்றதுக்காகவே பிறந்தவ போல இருக்கு இந்த கிழவன். நீ சொன்னது சரிதான், அந்த ஆளு பெரிய கடன்காரனா மாறினதுக்கு இந்த கிழவன் தான் காரணம். நீங்க என்கிட்ட அன்னைக்கு உங்க அப்பாவை பத்தியும் அந்த அரண்மனையில் அலைஞ்சுகிட்டு இருக்கிற ஆவியை பத்தியும் சொன்னீங்க இல்லையா? அதை இன்னைக்கு அப்படியே மகாராஜா முன்னிலையில சொல்லுங்க. பண்டிதரே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லையே. என்ன திடீர்னு இப்படி கேக்குறீங்க? அன்னைக்கு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க, உங்க அப்பா ரமணனுக்கும் அந்த நர்த்தகி சுப்ரதா. யார் அந்த சுப்ரதா? பண்டிதரே, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே தெரியல. அப்படிலாம் நாங்க எதை பத்தி சொல்லல. அட, நான் அன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்காக உங்க விடுதிக்கு வந்தேங்கிறதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்க வந்திருந்தீங்க. நாம ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும்போது அரண்மனையில இருக்கிற அந்த பேயை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கும்போது, ஒரு பொண்ணுக்கும் உங்க அப்பாவுக்கும் தப்பான உறவு இருந்ததாலதான் அந்த பொண்ணு எதுக்காக நீங்க தேவையில்லாம உளறிட்டு இருக்கீங்க பண்டிதரே? எங்களை கூட்டிட்டு வந்து நீங்க அவமானப்படுத்துறீங்களா? நீங்க எங்க கிட்ட என்ன கேட்டீங்க? வாங்கின கடனுக்கு பதிலா அரண்மனை கொடுத்தீங்களான்னு கேட்டீங்க. அதுக்கு நாங்க ஆமா உண்மைன்னு தானே சொன்னோம். அதை விட்டுட்டு நாங்க சொல்லாததான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இப்படி மாத்தி? போதும் பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. இவங்க அப்பாவை அவமானப்படுத்தினதுக்காக மன்னிப்பு கேளு. இல்ல ஆச்சாரியாரே, என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. பாத்தீங்களா மகாராஜா, இவனோட தைரியத்தை பாத்தீங்களா? நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னேன், ஆனா முடியாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். மகாராஜா, நீங்க ஏன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? பண்டிதனே ராமகிருஷ்ணா, ஏன் முன்னாடி உன்னால எந்த ஆதாரத்தையும் கொடுக்க முடியல. நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். இல்லன்னா உனக்கு தண்டனை கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. மகாராஜா, ஒருவேளை நான் அந்த பேயை இந்த அரசவைக்கு சாட்சியா கூட்டிட்டு வந்தா அப்போ எனக்கு தண்டனை கிடைக்காது இல்லையா? இத பாத்தீங்களா மகாராஜா, இன்னொரு முட்டாள்தனமான சூழ்ச்சி. இவன் அந்த ஆவிய இந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு வர போறானா? பண்டிதன் ராமா, நீ சொல்றது உண்மையா? ஆமா ஆச்சாரியாரே, ஒருவேளை மகாராஜா ஆணையிட்டார்னா என்னால் அந்த ஆவியை அரசவைக்கே கொண்டு வர முடியும். அந்த கெட்ட ஆவி அங்கிருந்து இங்க வருமா? ஆமா மகாராஜா, நிச்சயமா வர முடியும். அதுவும் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. ஆனா ஒரு சின்ன வேண்டுதல். என்ன வேண்டுதல்? அரசே, நான் சொன்னது உண்மைன்னு நிரூபிச்சு காட்டுற வரைக்கும் எனக்கு யாருமே தடையா இருக்க கூடாது.
இங்க இருக்கிற எந்த ஒரு நபரும் என்ன தடுக்கவோ இல்ல எதிர்க்கவோ கூடாது. சரி, அந்த பேய இங்க வரவழைக்க உனக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். மகாராஜா, அதே மாதிரி இந்த அரசவை இருட்டா இருக்கணும்னு இன்னொரு வேண்டுதலையும் நான் வைக்கிறேன். இங்க எரிஞ்சுகிட்டு இருக்கிற எல்லா விளக்குகளையும் அணைச்சு வைக்கணும். சூரிய வெளிச்சம் கூட ஊடுருவாத மாதிரி அடைச்சு வைக்கணும். ஏன் 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 எதுக்கு? ஆச்சாரியாரே, பேய்களுக்கு இருட்டா இருந்தா தானே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாத்தீங்களா மகாராஜா, ஆச்சாரியார் என்ன தடுத்து நிறுத்துறாரு. இல்ல மகாராஜா, நான் என்ன பத்தி கவலைப்படல. இங்க இருக்கிற மத்தவங்கள பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. மகாராஜா, அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆவி மகாராஜா. சரி சரி குருதேவா, அத பத்தி விவரிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் அவங்க வாழ உங்க உரையில இருந்து வெளியேடுங்க. ஏதாவது பிரச்சனையோ ஆபத்தோ வந்தா உங்க வாளை பயன்படுத்துறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க. மகாராஜா, நான் கேட்ட அந்த பொருட்களையும் நீங்க எனக்கு இப்பவே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உத்தரவு மகாராஜா. எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க மகாராஜா, நான் உடனே வந்துடுறேன். விஷ்ணு, நீங்களும் என் கூடவே வரணும்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். எதுக்கு பண்டிதரே? மகாராஜா, இந்த விஷ்ணு உங்க உத்தரவை மீறி செயல்படுறாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்னென்ன செய்ய சொல்றாரோ அதை நீங்க செஞ்சாகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணனை யாரும் தடுக்க கூடாதுன்னு மகாராஜா உத்தரவு கொடுத்திருக்காரு. அட கடவுளே, நாம அந்த அரண்மனையில பார்த்த அதே பேய் இங்க வந்துகிட்டு இருக்க. மகாராஜா, அந்த நர்த்தகி சுப்ரதாவுடைய கெட்ட ஆவி இதோ நிக்குது பாருங்க. ஆச்சாரியாரே, நீங்க இதை அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். தூக்கிக்கங்க தூக்கிக்கங்க. ஐயோ, பழங்களே இல்ல, உங்களை நீங்களே தூக்கிக்கங்க. அரசவையில பெரிய பிரச்சனை நடக்குது. உங்க 3 பசங்களும் சேர்ந்து பெரிய பேய் நாடகம் நடத்தி ஊரையே ஏமாத்துறாங்களாம். மகாராஜா அவங்க எல்லாருக்கும் மரண தண்டனையை கொடுத்துட்டாராம். இனியும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அரசவைக்கு ஓடுங்க, இல்லன்னு வைங்க மரண தண்டனை. இல்ல 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 மகாராஜா, அவங்கள விட்டுருங்க மகாராஜா. ஆச்சாரியாரே, நான் சொன்னது கேட்கலையா? ஆச்சாரியாரே, பேய் 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 விடாதீங்க, கொல்லுங்க கொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இரு. இந்த அவமானத்தை பொறுத்துக்க முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சொன்ன எல்லாமே சுத்த போய். மகாராஜா, பண்டிதர் என்ன ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை இந்த வேஷத்தை வேற யாருக்கு போட்டிருந்தாலும் சரி, அவங்களும் பார்க்க ஒரு பேய் மாதிரி தான் இருப்பாங்க. மகாராஜா, உங்க முன்னாடி என்ன வேடிக்கை நடக்குது?
பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சொல்றது எல்லாமே போய். மகாராஜா, இதோ நிக்கிறாரே உங்க பண்டிதர், அவர்தான் இந்த மாதிரி பெண் வேஷத்தை போட வச்சாரு. இந்த உருவத்துல இருந்தா யாருக்கா இருந்தாலும் என்ன பார்க்கும்போது பேய் மாதிரி தான் தோணும். மகாராஜா, இதெல்லாம் என்ன வேடிக்கை? மகாராஜா, நான் நினைச்சது சரியா போச்சு. எனக்கு சந்தேகமா தான் இருந்தது. சொல்லப் போனா நான் இப்போ ஆச்சரியத்துல இருக்கேன். இதெல்லாம் சின்ன புள்ளத்தனமால இருக்கு. மகாராஜா, ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஜமீன்தார் வெங்கட்ரமணா அவர்களை அவமானப்படுத்தினது பத்தலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி அவரோட மகன்களை தர்பார்ல அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்கள ஒருத்தருக்கு பெண் வேடம் போட்டு அவர் கூட ஆவி விளையாட்டு விளையாடினது மட்டும் இல்லாம பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கான். மகாராஜா, உங்க உத்தரவுப்படி நாங்க இந்த விஜயநகருக்கு வந்தோம். உங்களுடைய தரிசனமும் கிடைச்சது, அதை நாங்க பாக்கியமா நினைக்கிறோம். ஆனா மகாராஜா, இப்படி ஒரு அவமானத்தை எங்க வாழ்க்கையில நாங்க பட்டதே இல்ல. என்ன பண்டிதர் இது? உங்களை நாங்க எங்க விடுதலை எந்த அளவுக்கு மரியாதையா கவனிச்சோம், எவ்வளவு அன்பா உங்களுக்கு உணவு பரிமாறணும். அதுக்கு பதிலா எங்களுக்கு நீங்க இப்படியா பண்ணுவீங்க? பழி சுமத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சாவது பார்த்திருக்கலாம். அந்த அரண்மனைக்கும் எங்க வீட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்கு பண்டிதரே. ஒருவேளை நாங்க இந்த நாடகத்தை மட்டும் பண்ணிருந்தோம்னா எங்களால அந்த அரண்மனைக்கு அவ்வளவு சீக்கிரமா எப்படி வந்திருக்க முடியும் மகாராஜா? அதுக்கான சாத்தியமே இல்ல. ஆனா விஷ்ணு, நீங்க போதும் பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னுடைய இந்த செயல் ரொம்ப துச்சமா இருக்கு. உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல. மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொன்ன கதைப்படி அவனால இந்த அரண்மனையில எதையுமே நிரூபிக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விருந்தாளிகளையும் என்னையும் உங்களையும் அவமானப்படுத்திட்டான். இறந்து போன ஒரு நல்ல மனுஷனையும் அவமானப்படுத்திட்டான். அவரோட மகன்களை தர்பாருக்கு கூப்பிட்டு தலகுனிய வச்சிட்டான். இது தண்டனைக்குரிய குற்றம் மகாராஜா. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு கடுமையான தண்டனை வழங்குமாறு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ இந்த தர்பார்ல ஆடின நாடகத்தினாலையும் வெங்கட் ரமணனோட குடும்பத்தை அவமானப்படுத்தினதுனாலையும் எனக்கு வேற வழி இல்லாம செஞ்சுட்ட. மந்திரியாரே, மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ணனை இப்பவே இந்த கணமே கைது செய்யுமாறு உத்தரவிடுறேன். உத்தரவு மகாராஜா. வீரர்களே, பட்டது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நில்லுங்க மகாராஜா. மகாராஜா, மகாராஜா, என் பசங்களை மன்னிச்சு விட்டுருங்க. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த அரண்மனை இவங்க அப்பாவோட கடைசி ஆசையா இருந்தது. அதனால யாரோட கைக்கும் போக கூடாதுன்னு இவங்க நினைச்சாங்க. அதனாலதான் இந்த மாதிரி நாடகத்தை ஆட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாங்க மகாராஜா. இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க மகாராஜா. கொஞ்சம் அமைதியா இருங்க. வாய மூடு. நான் எத்தனை தடவை படிச்சு சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. நான் சொன்ன பேச்ச நீ கேட்டியா? ஒரு நாள் பிரச்சனையில மாட்டி போன்னு சொன்னல. நீ மாட்டிக்கிறது மட்டும் இல்லாம வல்லாவையும் கிருஷ்ணாவையும் கூட சேர்த்து மாட்டி விட்டுருக்க மகாராஜா. என் பசங்களோட எண்ணம் தப்பானது இல்ல மகாராஜா. அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க மகாராஜா. அவங்கள மன்னிச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவா சொல்லுங்க. நான் உங்ககிட்ட தான் சொன்னேன். சொல்லிடுறேன் மகாராஜா, கண்டிப்பா சொல்லிடுறேன். மகாராஜா, நாங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறோம். மகாராஜா, நானும் என் சகோதரர்கள் கிருஷ்ணாவும் வல்லபும் சேர்ந்துதான் இப்படி பேய் மாதிரி நாடகம் ஆடணும் மகாராஜா. பண்டிதர் சொன்ன எல்லாமே உண்மைதான். ஆனா நான் என் அப்பாவை பத்தி சொன்ன எல்லாமே கட்டுக்கதை தான். அதுல எந்த ஒரு உண்மையும் இல்லை மகாராஜா. இந்த பண்டிதரை பயமுறுத்துறதுக்காக தான் நாங்க இப்படியெல்லாம் பண்ணோம். அந்த அரண்மனையில ஆவி நடமாட்டம் இருக்குன்னு அவர் முழுசா நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு மகாராஜா. மகாராஜா, நாங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணனா கங்காராவோட கடனை அடைக்கிறதுக்காக தான். அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ள அரண்மனை எங்க கைவிட்டு போயிடுவோம் நாங்க பயந்தோம். அதை மறைக்கத்தான் இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. எங்களோட எல்லா தப்புகளையும் பண்டிதர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாரு.
எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மகாராஜா. பண்டிதனை ராமகிருஷ்ணா, அந்த இடத்துல பேய் வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு வந்தது இந்த விஷ்ணுதாங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு சொல்ல முடியுமா? மகாராஜா, நான் இவங்க வீட்டுக்கு போனப்போ அங்க நான் கவனிச்சது என்னன்னா, இந்த விஷ்ணு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எரியற கறி எடுத்து அடுப்புல போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அந்த பங்களால என்ன பின்னால இருந்து முதுகுல அடிச்ச கை ஞாபகத்துக்கு வந்தது. அதால என் முதுகுல காயமே ஏற்பட்டிருக்கு. நான் அன்னைக்கே உங்ககிட்ட காட்டினேனே மகாராஜா, என் முதுகுல ஏற்பட்ட இந்த காயத்தை பாருங்களேன். சூடா இருக்கிற கல்லையே ஒருத்தர் சுலபமா கையாளுறாருனா அப்ப நிச்சயமா அந்த பங்களால என்ன தாக்குனதும் விஷ்ணுவா தான் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக நானே இவங்க தங்கியிருந்த விடுதியில நெருப்பு மூட்டி விட்டேன். ஆனா யாருக்கும் காயம் ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுல நான் கவனமா இருந்தேன் அரசே. அப்ப விஷ்ணு தீயை கட்டுப்படுத்துறத நான் பார்த்தேன். விஷ்ணு வெறும் கைகளாலேயே அந்த தீயை ரொம்ப சுலபமா அணைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் சந்தேகம் ஊர்ஜிதமாச்சு. பேயா நடிச்சது விஷ்ணுதான்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். மகாராஜா, விஷ்ணுவுடைய கைகளுக்கு நெருப்போடைய சூட்டை தாங்கிக்கிற சக்தி இருக்கு. அன்னைக்கு பங்களால ஏதோ கையில ரசாயனத்தை தடவிக்கிட்டு தான் அவர் பின்னாடி இருந்து என் முதுகுல தாக்கி இருக்கணும் இல்லையா? ஆமா. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ எதுக்காக அந்த அரண்மனைக்கு மறுபடியும் போன? இதையெல்லாம் இவங்க எப்படி இவ்வளவு தத்ரூபமா செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்க தான் போயிருந்தேன். நான் நினைச்சது சரியா இருந்தது. அங்க நடக்கிறதையெல்லாம் நான் உன்னிப்பா கவனிச்சேன். எல்லா அசைவுகளையும் தெளிவா கவனிச்சேன். வாச கதவும் ஜன்னல்களும் மெல்லிசான கயிர்களால கட்டப்பட்டிருந்தது. அதே மாதிரி அலமாரிக்குள்ளேயும் ஒரு நபர் இருந்தாரு. மேல பறந்துகிட்டு இருந்த அந்த துணியையும் யாரோ ஒருத்தங்க இழுத்தாங்க. அப்புறம் அறைக்குள்ள இருந்த அந்த தட்டு காந்த சக்தியுடைய உதவியால முன்னும் பின்னும் தள்ளப்பட்டது. மகாராஜா, இதெல்லாம் எந்தெந்த அறைகள்ல நடந்ததோ அதுக்கெல்லாம் மேல இருக்கிற அறையில இருந்தோ இல்ல அதுக்கு கீழே இருக்கிற ரகசிய பாதையில இருந்தோ ரொம்ப சாமர்த்தியமா அதை கட்டுப்படுத்திருக்காங்க. அந்த அரண்மனையில ரகசிய அறைகள் இருக்குங்கிற விஷயம் சில பேருக்கு மட்டும்தான் தெரியற வாய்ப்பு இருக்கு. இந்த நாடகத்தை நீங்க வெற்றிகரமா நடத்தணுங்கிறதுக்காக வெளியாளுங்க யாராவது உதவி பண்ணிருப்பாங்க இல்லையா? அது உங்க நண்பர்களாவும் இருக்கலாம். பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. அதெல்லாம் இருக்கட்டும். அங்க ஒரு காக்கா இருந்தது. அது என்ன துரத்தி துரத்தி கொத்துச்சு. அது எப்படி? அந்த அரண்மனையில உயிரோட இருக்கிற ஒரே விஷயம் அந்த காக்கா மட்டும்தான். அது அந்த மாதிரி பறந்து வந்து தாக்குறதுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. ஆனா அங்க நான் எதிர்பார்க்காத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, விஷ்ணு எனக்கு முன்னாடியே அங்க அவ்வளவு சீக்கிரம் வருவார்னு நான் எதிர்பார்க்கல. அவ்வளவு விரைவா வந்திருந்தாரு. எல்லாருக்கும் முன்னாடி அங்க போகணும்னு யாருக்கும் தெரியாம நான் தான் சீக்கிரமா அங்க போனேன். விஷ்ணு திரும்பவும் அந்த பேய் ரூபத்துல என் முன்னாடி வந்து நின்னாரு. அப்பதான் நான் பெரிய ஆபத்துல இருக்கிறதா உணர்ந்தேன். இவங்களோட ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம். நான் தனியா வேற இருந்ததுனால அந்த பேய பார்த்ததும் மயங்கி விழுந்த மாதிரி சின்னதா ஒரு நாடகம் போட்டேன். ஆனா இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம விஷ்ணு அவ்வளவு சீக்கிரமா அந்த அரண்மனைக்கு எப்படி வந்து சேர்ந்தாரு? இவங்க இருக்கிற விடுதியில இருந்து அந்த அரண்மனை வெகு தொலைவில் இருக்கு மகாராஜா. இருந்தாலும் குறுக்கு வழியில நதியை கடந்தா யாரா இருந்தாலும் பாதி நாள்லயே அங்க வந்து சேர்ந்துட முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கே, நீங்க ஆத்த கடக்கும் போது முதலைகள் கடிச்சதுனால ஏற்பட்ட காயம் தானே? ஆமா மகாராஜா, இந்த உண்மையெல்லாம் உங்க முன்னாடி நிரூபிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு இந்த குடும்பம் இங்க வர வேண்டியது அவசியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை ஆடினேன். இந்த அண்ணன் தம்பிங்க குற்றத்தை ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னோட திட்டத்துக்கு ஏத்த மாதிரி மந்திரியாரும் எனக்கு உதவி பண்ணாரு. அவங்க வாயாலேயே உண்மையை வர வைக்கணும்னு நினைச்சோம். பிரமாதம், ரொம்ப பிரமாதம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீ அந்த அரண்மனையோட ரகசியத்தை உடைச்சு அதுல பேய் இல்லைங்கிற உண்மையை நிரூபிச்சுட்ட. ரொம்ப பிரமாதம். ஆனா மகாராஜா, ஒருவேளை நான் அந்த அரண்மனையில மாட்டிக்காம இருந்திருந்தா நானும் பண்டிதர் ராமகிருஷ்ணா செஞ்சதை தான் செஞ்சிருப்பேன் மகாராஜா. நிச்சயமா. இவன் பண்ண காரியத்துக்கு கண்டிப்பா இவனுக்கு என்ன குருதேவா பரிசு கொடுத்தே ஆகணும் மகாராஜா.
இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆச்சாரியாரே. இது என்னோட பாக்கியம். நீங்க என்ன பாராட்டி இருக்கீங்களே. பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். நீ அதுக்கு தகுதியானவன் தான் ராமகிருஷ்ணா. நீ இப்ப பண்ணிருக்கிற இந்த காரியம் உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒண்ணுதான். ஆனா மகாராஜா, அதுக்கு முன்னாடி நாம ஒரு காரியம் பண்ணியே ஆகணும். உண்மையான குற்றவாளிகளை நாம தண்டிச்சே ஆகணும். வேண்டாம் மகாராஜா, என் பசங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க மனசார யாருக்குமே கெடுதல் நினைக்கவே இல்ல மகாராஜா. என் கணவர் ஒரு தான குணம் படைச்சவர்ன்றதுனால அவர் சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் ஏழை மக்களுக்கு தானமா கொடுத்துட்டாரு. அதனால எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல மகாராஜா. எங்களுக்குன்னு இருந்தது அந்த ஒரு அரண்மனை மட்டும்தான். அது கூட எங்களுக்கு சொந்தம் இல்லாம ஆயிடுச்சு. எனக்கு ஒரு துணையா இருக்கிறது என் பசங்க மட்டும்தான். அவங்கள மன்னிச்சு விட்டுடுங்க மகாராஜா. விஷ்ணு, வல்லப், அப்புறம் கிருஷ்ணா, நீங்க 3 பேரும் சேர்ந்து உங்க தந்தையான வெங்கட் ரமணனை ரொம்ப அவமானப்படுத்திருக்கீங்க. நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மகாராஜா, இது வரைக்கும் நாங்க செஞ்ச எல்லாமே எங்க அப்பாவுக்காக தான் செஞ்சோம். எங்க அப்பாவோட கடைசி ஞாபகமா எங்களுக்கு இருக்கிறது அந்த அரண்மனை மட்டும்தான். எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மகாராஜா. காரணம் என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். மந்திரியாரே, உத்தரவு மகாராஜா. இந்த 3 பேருக்கும் அவங்க செஞ்ச குற்றத்துக்காக ஆளுக்கு 10 சாட்டையடி கொடுங்க. உத்தரவு மகாராஜா. மகாராஜா, ஒரு பணிவான வேண்டுகோள். அது என்னன்னு எனக்கு தெரியும் பண்டிதனை ராமகிருஷ்ணா. வல்லப், விஷ்ணு, கிருஷ்ணா வேணும்னே குற்றம் செய்யலன்னு சொல்ல வர. அவருடைய தந்தையான வெங்கட் ரமணன் அவர்கள் செஞ்ச பலவிதமான நல்ல காரியங்களை மனசுல வச்சுக்கிட்டு ரமணன் குடும்பத்தோட அந்த அரண்மனையை இவங்களுக்கே திரும்ப கொடுக்குமாறு நான் இப்ப உத்தரவிடுறேன். இப்போ கங்காராவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நம்ம அரச கஜானாவில இருந்து அவருக்கு சேர வேண்டிய பணத்தை வட்டியோட திரும்ப கொடுக்க உத்தரவிடுறேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! இன்னொரு விஷயம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ மறுபடியும் ரொம்ப தெளிவா நிரூபிச்சு காட்டியிருக்க. உன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க முடியும் நிரூபிச்சிருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. நீ உண்மையிலேயே நம்ம ராஜ்யத்துக்கு பெருமை சேர்த்திருக்க. இதுக்காக நான் உனக்கு ஒரு பரிசை வழங்க போறேன். மகாராஜா, ஒரு ஆவியை நேருக்கு நேரா சந்திச்சு எனக்கு நானே ஒரு பெரிய பரிசை கொடுத்துக்கிட்டேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பேய்களை நினைச்சு எனக்கு இருந்த பயம் ஒரேடியா என்னை விட்டு போயிடுச்சு. நீங்க உண்மையிலே ஒரு மகான் தான். இருக்கட்டுங்க, பயமுறுத்திட்டாரு அரசே. பண்டிதனே ராமகிருஷ்ணா, பண்டிதனை ராமகிருஷ்ணா, மகாராஜா, தைரியத்தை இழந்துராத. ஒருத்தர் கூட உயிரோட தப்பிக்க கூடாது. மகாராஜா, நம்ம விரோதிகள் எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்களே. நம்மள யாராவது ஒருத்தர் உயிரோட திரும்பினாலும் அது அதிசயம் தான். பண்டிதனை ராமகிருஷ்ணா, மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்க. இவங்க யாரும் தப்பிக்கவே கூடாது. நீ ஒண்ணு பண்ணு, நீ இவங்கள சமாளி, நான் அந்த பக்கம் போறேன். ஹரஹர மகாதேவா! இவங்க எல்லாரையும் கொன்னு குவிங்க. ராஜகுரு, நீங்க நம்ம விரோதிகள் பக்கம் இருக்கீங்களா? நான் உனக்கு விரோதியா இருக்க என்னைக்குமே இருப்பேன். இன்னைக்கு உன்னோட உயிர் என் கையால தான் போக போகுது. என்ன காரியம் பண்றீங்க? அவசரப்படாதீங்க. அது ஈட்டிங்க, விளையாட்டு பொருள் இல்ல. வயசான காலத்துல வீட்டுல இல்லாம போர்க்களத்துக்கு ஏன் வந்தீங்க? உன்னோட இந்த திமிரான பேச்சுக்கு தான் உன்னை நான் அழிக்க போறேன். இன்னியோட உன்னோட அகங்காரம்லாம் அழிய போகுது. ஹரஹர மகாதேவா! ஆச்சாரியாரே, வேண்டாம்.
அம்மா தாயே, இன்னைக்கு நவராத்திரியோட முதல் திருநாள். என்னோட வேண்டுதலை ஏத்துக்கோங்க. அம்மா துர்கையே, அம்மா சரஸ்வதியே, அம்மா லக்ஷ்மியே, எங்க மேல உங்களோட கருணை எப்பவும் இருக்கணும். எங்க வீட்ல எப்பவும் செல்வத்துக்கு குறை இருக்கவே கூடாது. எது கொடுக்க நினைச்சாலும் தாராளமா அள்ளி கொடுங்க. உங்களுக்கு போதும் போதும்னு இருக்கிற வரைக்கும் தாராளமா அள்ளி அள்ளி எங்களுக்கு உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அம்மா தாயே, எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையான செல்வத்தை மட்டும் கொடுத்தா போதும். அளவுக்கு அதிகமா எங்களுக்கு எதுவும் வேண்டாம், தேவையானது மட்டுமே போதும். அம்மா தலத்வதி தாயே, என் படிப்புல கவனம் செலுத்தணும்னு என்ன ஆசீர்வாத பண்ணுங்க. எனக்கு எல்லா ஞானங்களையும் தவறாம குளுங்க. அப்புறம் இவங்க எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அத நல்லதுக்கு பயன்படுத்துற மாதிரி இவங்களை ஆசீர்வதிங்கம்மா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்மன் துர்கை கிட்ட இவங்களுக்கு இன்னும் சக்தி வேணும்னு வேண்டிட்டாங்களாம். அம்மா, இதுக்கு மேலயுமா உனக்கு சக்தி வேணும்? கையில ஒரு தடி இருக்கிறது பார்த்தாதான் என்ன? அம்மா, மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு எங்களுக்கு நீ சக்தி கொடுத்தாலே போதும். எங்க சக்தியை நினைச்சு எங்களுக்கு அகங்காரம் வரவே கூடாது. நாங்க நல்ல மனுஷங்களா வாழணும், மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். அப்பதான் நாங்க புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும். கால் தடுக்கி விழுந்திருப்பேன், நல்ல விட தப்பிச்சேன். எவ்வளவு பொம்மைங்க இருக்கு. இது ஒண்ணும் விளையாடுறதுக்காக இல்ல. லாமா, பொம்மைலாம் விளையாடுறதுக்கு இல்லனா வேலைக்கு எதுக்கு? குண்டப்பா, இந்த பொம்மைகளை எல்லாம் நவராத்திரி குழுவுக்காக வச்சிருக்காங்க. ஏன் ஆளுக்கு வச்சிருக்காங்க? இது ஒரு பழைய சம்பிரதாயம். இதை வச்சுதான் பெண்களும் சின்ன பசங்களும் விழாவை கொண்டாடுவாங்க. அதாவது நவராத்திரிங்கிற இந்த 9 நாட்கள்ல அம்மன் துர்கை, அம்மன் சரஸ்வதி, அப்புறம் லக்ஷ்மியும் இங்க குடியிருப்பாங்க. இது நடக்கிற வீட்டுல நல்லது நடக்கும். அட, இந்த சம்பிரதாயம் பல காலமா தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இது நம்ம கலாச்சாரத்தோட பாரம்பரியத்தோட அடையாளம் இல்லையாமா? என்னாச்சு சாரதா? நான் இப்ப ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லையே. அப்புறம் உன் மாமியார் ஏன் இப்படி கோச்சுக்கிட்டு போறாங்க? எனக்கு அவங்களோட மனசு ஒண்ணும் புரியாது, செய்கதான் புரியும். என்னது? ஒருவேளை இந்த வீட்ல இருந்து உன் கால் எடுத்து வெளியே வச்ச, உன் காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். என்னது? அப்படின்னு சொன்னது மட்டும்தான். நான் கோவம் இவங்களோடதுங்க. இன்னைக்கு அம்மா ஒரு கனவு கண்டாங்களாம். அதுல நீங்களும் மகாராஜாவும் யுத்த காலத்துல இருந்தீங்களாம். அப்புறம் தாத்தாச்சாரியாரு உங்க மேல ஈட்டியை எறிஞ்சாராம். அப்புறம் என்னாச்சு? அம்மா, அப்புறம் என்னாச்சு? இவருக்கு அடிபட்டுச்சா இல்லையா? அந்த ஈட்டி வந்து உங்களை தாக்குறதுக்குள்ள இவங்களுக்கு முழிப்பு வந்துருச்சா? ஆஹா, பிரமாதம் இல்லையா? அம்மா, அந்த ஆண்டவன் உனக்கு பூரண ஆயுசு கொடுப்பாமா? நீதானே எனக்கு பாதுகாப்பு. நீ இருக்கிறதால நானும் 100 ஆயுசு வரைக்கும் இருக்க போறேன், அப்படிதானே? அப்படின்னு நான் சொல்லலங்க, அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதிகாலையில கனவு வந்துச்சுன்னா அது உண்மையா பழிச்சிருமா. அதனால நீங்க வீட்டை விட்டு காலை வெளியே எடுத்து வைக்க கூடாது. ஐயே, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? திருஷ்டி போட்டு தானே வைக்கிறாங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. திருஷ்டி போட்டு வைக்கிறியா இல்ல கரும்புள்ளி செம்புள்ளி குத்துறியாமா? நான் வீட்டை விட்டே வெளியில போலங்கிறப்போ வெளியில இருக்கிறவங்க திருஷ்டிய மேல எப்படி விழும்? ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இங்கே உட்காந்து பூஜை பண்ணுங்க.